எம்பரன் இயேசுவை என்றென்றும் நாடுங்கள். அன்பரே கூடுங்கள், ஆனந்தம் பாடுங்கள். எம்பரன் இயேசுவை என்றென்றும் நாடுங்கள். நல்ல நாள் இதிலே நாதனை பணியுங்கள். செல்வ பாக்கியம் தரும் சீமானை தேடுங்கள். நல்ல நாள் இதிலே நாதனை பணியுங்கள். செல்வ பாக்கியம் தரும் சீமானை தேடுங்கள். அன்பரே கூடுங்கள், ஆனந்தம் பாடுங்கள். எம்பரன் இயேசுவை என்றென்றும் நாடுங்கள். சுவிசேஷ பண்டிகை சோபனத்தின் நாமது கவி பாடி போற்றியே கர்த்தனை கொண்டாடுங்கள். சுவிசேஷ பண்டிகை சோபனத்தின் நாமது கவி பாடி போற்றியே கர்த்தனை கொண்டாடுங்கள். அன்பரே கூடுங்கள், ஆனந்தம் பாடுங்கள். எம்பரன் இயேசுவை என்றென்றும் நாடுங்கள். சுத்தனருள் செய்வார். அன்பரே கூடுங்கள், ஆனந்தம் பாடுங்கள். எம்பரன் இயேசுவை என்றென்றும் நாடுங்கள். கர்த்தரின் கட்டளை கை கொண்டு திட்டமாய் உத்தமரின் திவ்ய ரட்சிப்பை கூறுவோம். கர்த்தரின் கட்டளை கை கொண்டு திட்டமாய் உத்தமரின் திவ்ய ரட்சிப்பை கூறுவோம். அன்பரே கூடுங்கள், ஆனந்தம் பாடுங்கள். எம்பரன் இயேசுவை என்றென்றும் நாடுங்கள். பக்தியாய் ஜெபித்து பாடியே பூரிப்போம். நித்தனார் நம்மையே நீடூழி வாழ்விப்பார். பக்தியாய் ஜெபித்து பாடியே பூரிப்போம். நித்தனார் நம்மையே நீடூழி வாழ்விப்பார். அன்பரே கூடுங்கள், ஆனந்தம் பாடுங்கள். எம்பரன் இயேசுவை என்றென்றும் நாடுங்கள். அன்பரே கூடுங்கள், ஆனந்தம் பாடுங்கள். எம்பரன் இயேசுவை என்றென்றும் நாடுங்கள்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஜெபிப்போம். இந்த 933வது கூடுகையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படும்படியாக அவருடைய அன்பு முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இணையதளம் மூலமாக நாங்கள் ஆண்டவரை ஆங்காங்கே இருந்து ஒவ்வொருவராக உடைய சமூகத்துல கூடி வர நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா என்று சொன்ன உடைய கட்டளையின்படி ஆண்டவரை உடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் உடைய சமூகத்துல காத்திருக்கும்படியாக இந்த நேரத்தை எங்களுக்கு நீங்க ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கீங்கப்பா. அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிப்ரவரி மாதம் முதல் கூடுகையில உடைய சமூகத்துல தகப்பனே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரை அனைத்து மெம்பர்ஸும் ஆண்டவரை சரியான நேரத்திற்கு வந்து பங்கு பெற ஆண்டவரே முழுமையான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த மாதத்தின் தொடக்கத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த மாதத்தின் தொடக்கத்துல தகப்பனே ஆண்டவரே எங்களுடைய கரங்கள்ல இருப்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனா இந்த மாதத்தின் மீதியான நாட்கள்ல எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற எங்கள் தேவனுடைய கரத்துல இந்த மாதத்தை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்திற்கு வேண்டிய அதிகப்படியான கிருபைகளை கொடுப்பீராக. விசேஷமாக தகப்பனே இந்த மாதம் முழுவதும் நற்செய்தி உண்டாகும்படியாக கர்த்தருடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையில கிருபை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்துல நாங்க அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் மீட்டிங்க நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இந்த நாள்ல செய்தி கொடுக்க இருக்கிற அடியானை கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்க அவர் மூலமாய் கொடுக்க போகிற ஆண்டவரே மகிமையான ஆண்டவரே எங்களுடைய கண்களை திறக்கிற செய்தியை ஆண்டவரை கேட்க செய்வதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவருடைய மொபைல் போன் மீதும் ஆண்டவரே லேப்டாப்ல பங்கு பெறுகிறவர்கள் மீது லேப்டாப் மீது உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்க முடியாது இயேசுவின் நாமத்தினால. அனைத்து மெம்பருடைய கனெக்ஷன்ஸ் கரெக்டா இருந்து எல்லாவற்றையும் நன்றாய் செய்தீர் என்ற வார்த்தையின்படி நாங்கள் எல்லா காரியங்களையும் ஆண்டவரை இந்த நாள்ல ஆண்டவரை நன்றாய் கேட்டு ஆண்டவரை பயனடையத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இன்னும் அநேக மெம்பர்ஸ் இந்த ஆன்லைன் ஜெபக்குழுல வந்து பங்கு பெற்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக வரும் நாட்கள்ல கர்த்தர் செய்ய போகிற பயங்கரமான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கனமகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இந்த நாளின் மீதியான ஜெப வேளைகள் ஆண்டவரே ஆராதனை வேளைகள் எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்க நாமத்தை மட்டும் நாங்க உயர்த்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீட்பரின் சமூகத்தில் ஜெபம் கேட்டேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். Yes, sir. Thank you so much. அன்பான சகோதரி, எடுத்த ஒவ்வொரு ஜெபத்தையும் கர்த்தர் இணங்கி இந்த நிகழ்வு முழுவதையும் மிக அருமையாக கர்த்தர் நடத்தி தருவார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் கூட அடுத்ததாக சகோதரி மேரி சாம்சன் அவர்கள் கர்த்தர் எழுந்தருளி என்கிற அழகான பாடலை நம்ம பாடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்கி தயை செய்யும் காலம் வந்தது, குறித்த நேரமும் வந்தது. கர்த்தர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்கி தயை செய்யும் காலம் வந்தது, குறித்த நேரமும் வந்தது. முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாகுமே, முந்தின நிலைமையை பார்க்கிலும் பிந்தின நிலைமையோ மேன்மையே. கர்த்தர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்கி தயை செய்யும் காலம் வந்தது, குறித்த நேரமும் வந்தது. முந்தின ஆலய மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலய மகிமை பெரிதானதே பெரிதானதே. முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசமோ மதுரமே. கர்த்தர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்கி தயை செய்யும் காலம் வந்தது,
குறித்த நேரமும் வந்தது. கர்த்தரை நமது பட்சமாயிருந்து தமது ஆவியால் நம்மை புதிதாக்குவார். புதிய வழியை காட்டுவார். புதிய கதவும் திறக்குமே. கர்த்தர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்கி தயை செய்யும் காலம் வந்தது. குறித்த நேரமும் வந்தது. சீர்படுத்துவார், நம்மை பண்படுத்துவார். ஸ்தாபித்து என்றும் நிலைநிறுத்துவார். சீர்படுத்துவார், நம்மை பண்படுத்துவார். ஸ்தாபித்து என்றும் நிலைநிறுத்துவார். முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாகுமே. முந்தின நிலைமையை பார்க்கிலும் பிந்தின நிலைமையோ மேன்மையே. கர்த்தர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்கி தயை செய்யும் காலம் வந்தது. குறித்த நேரமும் வந்தது. கர்த்தர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்கி தயை செய்யும் காலம் வந்தது. குறித்த நேரமும் வந்தது. ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். அருமையாக பாடினாங்க. கர்த்தர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்கி தயை செய்வார் என்று. அடுத்ததாக வேத பாடம் சகோதரி எஸ்தர் ரதிமுத்து அவர்கள் 2 கொரிந்தியர் 13:11-14 வரை வாசிப்பார்கள். கர்த்தருக்கு சோஸ்திரம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 11 முதல் 14 வசனம் வரை, 2 கொரிந்தியர் 11 முதல் 14 வசனம் வரை. கடைசியாக, சகோதரரே சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடே கூட இருப்பார். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. தேங்க்யூ சிஸ்டர். அடுத்ததாக நம்ம மத்தியிலே இருக்கிற நம்முடைய இணையதள நேரலை ஜெபக்குழு நிர்வாக இயக்குனர் நமது அன்பு சகோதரர் ப்ரொஃபசர் எஸ்டி டேனியல் அவர்கள் இந்த மாதத்தின் முதலாவது செய்தியாகிய நற்சீர் என்கிற அந்த தலைப்பினை பற்றி நம் மத்தியில அறிமுகப்படுத்தி தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக வரும் நாட்களிலே நாம் எவ்வாறு இந்த செய்தியை எல்லாம் நம்ம ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக விளக்குவார்கள். In Jesus' name we welcome you, sir. Thank you very much. அருமையான சகோதரர்களே, இயேசு நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி இந்த நாளிலே கூட இந்த மாதத்தின் முதல் ஜெப நாளிலே அழைக்கிறோம். அந்த யாருக்கும் நன்றி. இந்த நாளில் கூட நம்ம விசேஷமாக நம்ம பார்க்க போவது நற்சீர் என்ற ஒரு தலைப்பை கர்த்தர் கொடுத்தார். இதை நம்ம நீதிமன்றங்கள் 28ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 2ஆம் வசனத்துல நற்சீர் என்ற வார்த்தையை அவர்கள் கொடுத்தார்கள். நான் பார்க்கும்பொழுது அந்த நற்சீர் அதற்கு தொடர்புள்ள எல்லா காரியங்களுக்கும் அது இணைப்பாக இருந்தது. ஆகையால் அதை நம்ம எடுத்துக்கலாம்னு நினைச்சு ஆரம்பிக்கிறேன். நான் அறிமுகம் என்ன சொன்னாக்கா, இந்த மாசத்துக்குரிய செய்திகள் எல்லாவற்றுக்கும் அறிமுகம் நற்சீர் என்ற ஒரே ஒரு தலைப்பு தான். அந்த தலைப்பின் அடிப்படையில் நம்ம கடந்து செல்ல போகிறோம். இப்போ அந்த நற்செய்தி என்ற தலைப்பை பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த தலைப்பு பிறகு வருகிற 9 தலைப்புகளுக்கும் அது ஆணிவேராக இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, இதுல முதலாவது பார்த்தோம்னாக்கா நற்கிரியை என்ற வார்த்தை. நற்கிரியை அதை ஒழுங்குபடுத்தினாக்கா நற்சீர் உண்டாகும். நம்ம கிரியை மூலமாகத்தான் நம்முடைய நற்சீரை அல்லது தீய சீரை காமிக்க முடியும். துர்ச்சீரும் உண்டு, நற்சீரும் உண்டு. ஐயா,
இந்த நற்செய்தியை காண்பிப்பதற்கு நமக்கு தேவையானது முக்கியமாக நம்முடைய கிரியைகள் அது சரியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இது குறித்து நம்மளோட கூட இன்னொரு சகோதரி பேசுவார்கள். தொடர்ந்து நற்செய்தி என்பதை குறித்தும் நாம் தியானிக்க போகிறோம். நற்செய்தி என்று சொன்ன உடனே நம்ம வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் வந்து இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி மட்டும்தான். ஆனால் நற்செய்தி என்பது நல்ல செய்தி. அப்போ துர்ச்செய்தி ஒண்ணு உண்டு. அப்போ இந்த நற்செய்தி வந்து ஒரு இடத்துல வந்து சீர்படுத்துதா இல்ல குழப்பம் உண்டாக்குதா என்றுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இப்போ ஆஹ், ஒரு வீட்டுல வந்து ஒருத்தர் வந்து சுகவீனமா இருந்தார்கள். அப்போ அவங்க கிட்ட போய் விசாரிப்பதற்கு பல நண்பர்கள் போனாங்க. ஒருத்தர் வந்து அப்போ என்ன சொன்னார்னாக்கா, இதே விதமான வியாதி வேதனை எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருக்கு வந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டாரு. கடைசியில அவர் வேற வழியே இல்லாம அவர் வந்து மறுத்து போனார்னு சொன்னார். இது நற்செய்தி கிடையாது, துர்ச்செய்தி. நற்செய்தி என்று சொன்னால் அவரை உற்சாகப்படுத்தும் முறையாக செய்திருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் துர்ச்செய்தியாக கொடுக்கப்பட்ட அநேக மக்களை பார்க்கிறோம். ஆகையால் சீரான விதத்திலே நம்முடைய சிந்தை சீர்பட வேண்டும் சொன்னால் தேவையானது நற்செய்தி என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக நற்சாட்சி, நல்ல சாட்சி. அது வந்து சீரான விதத்திலே, குழப்பமில்லாத விதத்திலே நம்மையும் மற்ற மக்களையும் வைக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அநேக என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, தங்களுடைய பிற்கால வாழ்க்கையை அவங்க பெரிதுபடுத்தி காண்பித்து இக்கால வாழ்க்கையை குறித்து அவர்கள் பெருமையாக அவர்கள் பாராட்ட மாட்டார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருத்தர் வந்து வேத புத்தகத்தை பகிர்ந்து கொண்டே இருந்தார். இதை பகிர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ரவுடி ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட போய் இந்த வேத புத்தகம் நீட்டினாரு. நீட்டின உடனே அவர் என்ன பண்ணாருனாக்கா, அதை தூக்கி அவர் முகத்துல எரிஞ்சார். அவர் பார்த்தாரு, சிரித்தாரு. சரி, அங்கிருந்து கடந்து சென்றார். இன்னொரு ரவுடி ஓடி வந்தான். என்ன நீ பண்ண? அவர் யார் தெரியுமா? அவர் வந்து பயங்கரமான ரவுடி. அநேகர் வந்து அவரு சீண்டுனாக்கா ஒரே குத்துல குத்தி வீழ்த்திடுவாரு அப்படின்னு சொன்னான். இத சொன்ன உடனே கேட்டவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்ப எப்படி அவன் மாறினாரு? காரணம் என்னன்னாக்கா, அவர் இயேசுவின் பிள்ளையாக மாறிவிட்டார். ஆகையால் அவருடைய சாட்சி அவனை கவர்ந்தது சொல்லி பார்க்கிறோம். இதே விதமாக நற்சாட்சி, அதாவது நம்ம இப்போ எப்படி இருக்கோங்கிறதான் மிகப்படுத்த தவிர முன்பு எப்படி இருந்தோம் சொல்லி மிகப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அநேகர் மக்கள் வந்து முன்பு நான் குடிகாரனா இருந்தேன், ரவுடி பையனா இருந்தேன், அடிச்சிருவேன், யார் என்ன சொன்னாலும் அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டல் கொண்டு இருப்பார்கள். ஆனா அது சாட்சி நினைக்கிறாங்க. சாட்சி கிடையாது. சாட்சி என்ன சொன்னாக்கா, மாறிய பிறகு நான் எப்படி வாழ்ந்தேன் என்பதுதான் நல்ல சாட்சி என்று பார்க்கிறோம். நற்காரியம், நற்காரியம் அறிவிக்கும் போது கேட்பவரை சீர்படுத்தவும், நற்காரியங்களை நம்ம சொல்லணும், அதை நம்ம அறிவிக்கணும். ஏற்கனவே நற்சாட்சி நற்செய்தி குறித்து பார்த்தோம். நற்செய்தியிலே தொடர்பு இருக்கிறது நற்காரியம். நற்காரியம் செய்கிறதை செய்யும் பொழுது நம்ம கேட்பவரை சீர்படுத்துவோம். அவங்க வந்து குழம்பி இருப்பாங்க. அவங்க மத்தியில போய் நம்ம நல்ல ஒரு காரியத்தை செய்யணும். அப்படி செய்யும் பொழுதுதான் அவர்களையும் சீர்படுத்த முடியும். நான் செய்வது மாத்திரமல்ல, மற்றவர்களை நாம் சீர்படுத்த வேண்டும் சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அடுத்தபடி நற்சமயம், சமயம் கூடிய வாழும் பொழுது நம்ம சீர்படுவோம். அது முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து முதலாம் அற்புதம் செஞ்ச போது அப்படி அவர் சொன்ன ஒரு காரியம் சொன்னாக்கா, என் வேலை இன்னும் வரவில்லை. அருமையான சகோதரி அவருடைய தாயார் மரியாள் அவர்கள் அவரை வேண்டிக் கொண்டார்கள். இந்த இடத்துல ஒரு குறை இருக்குன்னு சொல்லி. அவர் செய்வாருன்னு தெரியும், நன்மை செய்வாருன்னு தெரியும். ஆனால் கூட அவர் என்ன சொன்னார்னாக்கா, சமயம் வரவில்லை, ஆனாலும் தாயார் கேட்பது நிமித்தமாக செய்வோம் என்று சொல்லி அவரை முதலாவது அற்புதத்தை சிலர் சொல்லி பார்க்கிறோம். சமயம் வர வேண்டும், அதுக்காக நம்ம காத்திருக்க வேண்டும். சமயத்துக்கு முன்பே நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. பின்பு ஒரு காலத்துல அவரை குறித்து ஏரோது மன்னன் ஒரு எச்சரிக்கை கொடுக்கும் பொழுது அவர் சொன்னாரு, சமயம் இன்னும் வரவில்லை, சமயம் வரும் வேளை வரையிலும் காத்திருப்பது நலம். அப்படி காத்திருக்கும் பொழுது நாம் சீரான காரியம் செய்ய முடியும். இல்லாவிட்டால் நாம் சீர்கெட்ட காரியம் செய்து கொண்டிருப்போம் சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக நற்கீர்த்தி, இது சிந்தையை ஏற்படுத்துகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த சிந்தை குறித்து அருமையான பலனுடையால் சொல்லும் பொழுது நற்கீர்த்தி விளைவுகள் எவ்வளோ,
புகழ் எதுவோ என்று சொல்லி ஒரு லிஸ்டே கொடுத்திருக்காரு. நற்கீர்த்தியுடைய நாம் சிந்திக்கணும். நற்கீர்த்தியுடைய காரியங்கள் என்ன சொல்லி பார்த்து அதை எண்ணி பார்த்து அந்த காரியங்களை மாத்திரம் சிந்தித்து கொண்டிருக்கிற தவிர துர்க்கீர்த்தியுடைய காரியங்களை, தவறு செஞ்ச மக்களுடைய காரியங்களை சிந்தித்து கொண்டே இருந்தோம்னு சொன்னாக்கா நம்ம சீர்பட முடியாது. நம்ம சீர்படணும்னாக்கா முக்கியமாக தேவையானது வந்து நற்கீர்த்தி உள்ளவைகளை நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக நற்குணம், நடத்தை. நம்முடைய நடத்தை நம்மை சீர்படுத்தும். மற்றவர்களுக்காக செய்வதல்ல, நம்முடைய நடத்தையே, the way we behave, அதுவே மற்றவர்களை சீர்படுத்தும் சொல்லி பார்க்கிறோம். நம்மை சீர்படுத்தும் சொல்லி பார்க்கிறோம். முதலாவது நம்மை சீர்படுத்தும். நம்ம நடத்தையில வந்து ஏதாவது ஒரு குணம், தவறான குணம் இருந்ததுனாக்கா அந்த குணத்து நிமித்தமாக ஒரு நம்மளுடைய சாட்சியை இழந்து போவோம். சாட்சி இழந்து போனா நம்மளுடைய சீரை இழந்து போவோம். ஆகையால் நம் சீரா இருக்க வேண்டும் சொன்னால் முதலாவதாக நாம் நற்குணம் பெற்று இருக்க வேண்டும். அடுத்து கடைசியா பார்க்கும்பொழுது நற்கனி என்று பார்க்கிறோம். இது வந்து ஒரு நெகட்டிவ். சீரற்ற வாழ்க்கை நற்கனி கொடுக்க முடியாது. சீரான வாழ்க்கை மாத்திரம்தான் நற்கனி கொடுக்க முடியும். நம்முடைய இந்த தோட்டத்திலே கர்த்தர் நற்குல திராட்சை செடிகளை அவர் நட்டிருக்கிறார். நம்முடைய சபையிலே நம்ம வந்து நற்கனி கொடுக்க வேண்டும். நம்ம சுற்றி இருக்க மக்களுக்கு நற்கனி கொடுக்க வேண்டும். அவரை ரட்சிக்குள் கொண்டு வர வேண்டும். அப்ப சிலருக்கு தேவையானது நற்கனி. இந்த 8 காரியங்களும் கூட நற்சீருக்கு ஒரு ஏதுவான காரியமாக இருக்கிறது பார்க்கிறோம். இதைத்தான் நம்ம இந்த மாதத்தை தியானிக்க போகிறோம். இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் கொடுத்து வைத்திருக்கிறோம். அவர்கள் தியானிப்பார்கள். இப்பொழுது இதை நான் ஒரு அறிமுகமாக உங்களுக்கு கூட சொல்லி வைத்திருக்கிறேன். அடுத்தபடியாக பார்த்தோம்னாக்கா நற்சீர்னா என்னன்னு பார்ப்போம். நற்சீருக்கு ஆங்கிலத்தில் பார்த்தோம்னாக்கா ரெஸ்டரேஷன் என்று ஒரு வார்த்தை போடப்படுகிறது. பெர்ஃபெக்ஷன் என்று ஒரு வார்த்தை போடப்படுகிறது. மெண்ட் யுவர் வேஸ், அதை உன்னுடைய வழிகளை சீர்படுத்து, செம்மைப்படுத்து என்று சொல்லி நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இந்த 3 வார்த்தையும் போடப்படுகிறது. இப்போ ரெஸ்டரேஷன் சொன்னாக்கா சீர்கெட்ட நிலையில் இருக்கிற நம்மை நம்ம சீர்படுத்தணும்னாக்கா அதுக்கு வந்து அதாவது நம்ம சீர்படுத்தி நம்ம பெர்ஃபெக்டா மாற்றணும். அதாவது வேதத்துல நம்ம போட்டிருக்கோம், நம்மளை பூர்ண புருஷனாக மாற்ற வேண்டும். நம்ம இன்னும் அந்த பழையபடியாக தவறான காரியங்கள் செஞ்சு கொண்டிருக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில வந்து சில திருப்பங்களை வந்து நமக்குள்ள ஒரு மாற்றம் வர வேண்டும், மாறுதல் வேண்டும் சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் காரியத்தை பார்ப்போம். முதலாவதாக பார்த்தீங்கன்னாக்கா கர்த்தர் இயற்கை படைத்தார். வானத்தையும் பூமியும் அவர் படைத்தார். அது உண்டாயிற்று என்று சொல்லி பார்த்தோம். அதுதான் முதலாவது வசனம். 2ஆம் வசனம் பார்த்தோம்னாக்கா அது இப்படி போட்டிருக்கு, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இத ஒரு 5 காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று வந்து பூமி, 2வது வந்து ஆழம், 3வது வந்து இருள், 4வது வந்து ஆவியானவர், 5வது ஜலம். இந்த 4 காரியங்கள், அந்த 5 காரியங்கள் முக்கியமான காரியங்கள். முக்கியமா பார்த்தோம்னாக்கா பூமி கர்த்தர் உருவாக்கி விட்டார். ஆனா பூமி உருவாக்கின பொழுது ஆக்சுவலா நீங்க சயின்டிபிக்கா பார்க்க போனாக்கா இட்ஸ் a conglomeration of many things. அநேக காரியங்களுடைய மிக்சராக இருந்தது. அது சீர்படுத்திருக்கவில்லை, சீராக இல்லை என்று சொல்லி பார்த்தோம். சில இடங்கள் ஆழம் இருந்தது, சில இடங்கள் மேடு இருந்தது. இந்த ஆழம் எப்படின்னாக்கா பயங்கர ஆழம். நிறைய பேர் பார்த்துருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நடு ரோட்ல வந்து திடீர்னு பார்த்தா ஒரு ஆழம் வருது, எப்படி வந்ததுன்னு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அநேக ராக்கெட்ஸ் விழுந்திருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது சேட்டலைட்ஸ் வந்து அங்க விழுந்திருக்கலாம் சொல்றாங்க. அந்த ஆழத்தை பார்த்துருக்காங்க. அந்த ஆழத்தினுடைய எவ்வளவு ஆழம்னு சொல்லி மெஷர் பண்ண முடியாது. அதான் அடுத்தது இருள். இருள்னா என்னக்கா அந்த ஆழம் எவ்வளவு ஆழம். அந்த இருள்னாக்க உடனே இமீடியட்டா வந்து சாத்தான் சொல்லுவாங்க, சாத்தான் இங்க இடமே கிடையாது, இந்த கம்ப்ளீட்டா பரிசுத்தவான்களுக்கும் ஆவியான தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் மாத்திரமே உரிய இடங்கள், சாத்தான் வர முடியாது. இருள்னு சொன்னாக்கா அறியாதது. இருள வந்து நம்ம ஆழம் தெரியாது, எல்லாம் அந்த ஆழம் முழுவதும் இருட்டா இருக்கும். அங்க வந்து எவ்வளவு ஆழம், எவ்வளவு how many feet ஆழம் என்று சொல்லி மெஷர் பண்ண முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகையா ஆழம் வந்து அறியாமை வந்து சேர்றது பார்க்கிறோம். இப்போ இந்த பகுதியில ஒரு பகுதியில ஜலம் மாத்திரம் இருந்தது, பூமியும் ஜலமும் இருந்தது, ஜலத்தின் மேல ஆவியானவர் இருந்தார் சொல்லி பார்க்கிறோம். இப்போ பூமி அனைத்துமாக ஒழுங்கின்மையும் இருந்தது, வெறுமையா இருந்தது. அதுல ஒரு முழுமை கிடையாது, ஒன்று வெறுமையாக தான் இருந்தது சொல்லி பார்க்கிறோம்.
கர்த்தர் அதை சீர்படுத்தினார் சொல்லி நம்ம வாசிக்கலாம். எப்படி அந்த பூமியை வந்து பிரித்து எடுத்தாரு, ஜனங்களை பிரித்து எடுத்தாரு, ஒரு இடத்துல போக சொன்னாரு, பூமியை ஒரு இடத்துல பிரித்து எடுத்து அதுக்கு வந்து அதுக்குதான் முதல்ல வந்து பூமியின் பேர் கொடுத்தாரு. அடுத்தபடியாக ஜலத்தை திறந்து போய் அதை சமுத்திரம் பேர் கொடுத்தாரு. இப்படி பல காரியங்களும் செஞ்சாரு. அப்ப இந்த இருளை போக்குறதுக்கு என்ன வழி? அதுதான் அடுத்த வசனத்தை போட்டிருக்காரு. இயேசுவாகிய ஒளி வந்து அந்த இருளை நீக்கி விட்டார். இப்போ ஆழம் தெரியும், எவ்வளவு ஆழம் தெரியும், எல்லாமே கிளியரன்ஸ் ஆயிட்டு இருக்கு. இது அனைத்தையும் ஆவியானவர் தான் செய்தார் சொல்லி பார்க்கிறோம். அப்போ இதுல வந்து இயேசு கிறிஸ்துவ இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். இந்த 3 பேரும் இணைந்து செய்த காரியம் வந்து சீர்படுத்துவது. உலகத்தை முதலாவதாக ஒரு சீர்படுத்தினார் சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக பார்த்தோம்னாக்கா, இந்த சீரான உலகத்துல திரும்பமாக பிசாசன் வந்து விட்டான், சாத்தான் நுழைஞ்சிட்டான். அவன் என்ன பண்ணா, அதை வந்து கெடுக்க முயற்சி பண்ணான். அது உங்களுக்கு அது தெரியும், அது திரும்பி நான் அதிகமாக சொல்லவே அவசியம் கிடையாது. அந்த கதையில வர முக்கியமான காரியம் என்னன்னாக்கா, அதே 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் அருமையான ஒரு நிலத்தை உண்டாக்கினார். இந்த நிலத்துல வந்து நல்ல கனி கொடுக்கும் மரங்களை உருவாக்கினார். அவை எல்லாம் நல்லதா இருந்தது. ஆனா இப்போ அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் சீரற்ற நிலை வந்து வெட்டது பார்க்கிறோம். இப்போ அதை ஒழுங்குபடுத்த அவர் என்ன பண்ணாருனாக்கா, மனுஷனை படைத்தார். அவனை போய் இதை சீராக்கும்படி சொன்னார். அது பிறகு அந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தும்படியாக சட்ட திட்டங்களை கொடுத்தார், நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அது பிறகு அவரு செஞ்ச முக்கியமான காரியம் சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, இப்போ அந்த சீரா இருக்கிறதுக்கு சீர் குலைச்சலை மாற்றுவதற்கு என்ன வழினாக்கா, சில பாவ நிவாரண பலிகளை கொடுத்தார். ஸோ இந்த பாவம் செஞ்சியா, நியாயப்பணத்தை மீறினியா, உடனே பலி செலுத்து சொன்னாரு. ஆனா பாவம் பெறுவதை தவிர மனுஷன் வந்து சீர்படவில்லை என்று பார்த்தோம். அடுத்தபடி என்ன செஞ்சாரு, அவருடைய ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பிச்சு வச்சாரு. நியாயப்பிரமாணத்தின்படி நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை எல்லாவற்றையும் அவர் பெற்று நமக்கு பதிலாக அவர் அந்த பலியாக மாறி நம்ம சீர்படுத்தான்னு சொல்லி பார்க்கணும். சீராயிஷா இல்ல, இன்னும் அந்த சீக்கிர நிலை தான் கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. அப்போதான் என்ன செஞ்சாரு, அவர் பரிசுத்த ஆவியை அனுப்பிச்சு வச்சாரு. அவரு வந்து நம்ம சீர்படுத்துகிறார் சொல்லி பார்க்கிறோம். அவர் வந்த பிறகு நம்ம ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், எவ்விதமாக நம்மை உயிர்ப்பிக்கிறார்னு சொல்லி பார்த்தோம், விதமாக நம்மை வந்து அவர் புதுப்பிக்கிறான்னு சொல்லி பார்த்தோம், எவ்விதமாக அவர் வந்து நம்ம சாட்சிப்படுறான்னு சொல்லி பார்த்தோம், விதமாக நமக்கு கர்த்தருடைய தேவன் பிள்ளைகள் சொல்லிருக்கு, அவர் வந்து நமக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கான்னு சொல்லி பார்த்தோம். இப்படியாக நம்மை தேவனுடைய பிள்ளைக மாற்றும்படியாக நமக்காக உதவி செய்கிறவர் பரிசுத்தவானவர். அவர் வந்து அந்த சீர்படுத்தும் வேலையை ஆரம்பித்தார் சொல்லி பார்க்கிறோம். இதைதான் நம்ம வந்து இந்த விசுவாச பிரமாணம் சொல்லிக் கொண்டே வருகிறோம். ஸ்தோத்திரம். இப்போ அடுத்தபடியாக பார்த்தோம்னாக்கா, மனுஷன் வந்து ஒரு முக்கியமான காரியம் வந்து அவன் சீரற்றவன் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மனுஷன் அதை உணர்ந்து கொள்ளவில்லை. உணர்ந்து கொள்ள நிமித்தமாக அவன் வந்து அந்த உணர்வு இல்லாத நிலையிலே அவன் மாம்சத்துக்கு அடிபட்டு இருந்தா சொல்லி பார்த்தோம். இதுதான் வந்து 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாக இருக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறேன். அந்த உணர்வு வந்து இருக்கிறது, வாசம், அந்த நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு இருக்குது. ஆனா என்ன செய்ய முடியல. ஏன்னா எனக்கு பாவம் தான் அப்படி செய்ய வைக்குது. ஸோ பாவ பிரமாணத்துக்கு கீழ்பட்டு இருக்கிறோம் நம்ம. ஆகையால் நம்ம வந்து பாவம் செய்வது நமக்கு ஒரு வழியாக மாறிவிட்டது. யோவான் 1:8 பார்க்கிறோம், நான் அவரோட கூட ஐக்கியப்படா இருக்க என்று சொல்லியும் இருள் நடந்து வந்தால், இதை ஏற்கனவே நமக்கு ஒரு ஞானத்தில் பார்த்திருக்கோம். இருளில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இருளில் இல்லா இருந்தோம் சொன்னாக்கா நம்முடைய சீரான பாதையை செல்ல முடியாது. நம்ம இன்னும் இருள் தான் இருப்போம். நம்ம ஒளி நமக்குள் வந்திருக்கிறது. ஆகையால் அந்த ஒளி வந்து இருளை போக்கும் என்று பார்க்கிறோம். அந்த இருள் வந்து நம்ம கண்ணுக்கு குருடாட்சியாக நம்ம முன்னாடி சீரான பாதையை செல்ல முடியல, சீரற்ற பாதையை சென்று கொண்டிருக்கிறோம். நம்ம சீர்படுத்தணும் சொன்னாக்கா தேவையானது அந்த ஒளியாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், அவர்கள் புத்தி அந்தகாரப்பட்டு விட்டது. 19ஆம் வசனத்துல உணர்வில்லாதவர்களாக இருந்தார்கள். இந்த உணர்வு தான் முக்கியமா தேவைப்படுது. நம்ம சீராக்க வேணும் சொன்னா முதலாவது நம்ம சீர் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். We should understand that we are not in order. We have to be reorganized.
ரீஓரியன்டேஷன் தேவை என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு தெரியாத வேலை வரையிலும் கூட நம்ம அதை சீர்பட முடியாது சொல்லி பார்க்கிறோம். ரோமர் 1:21 சொல்றது, உணவில்லாத அவளுக்கு இதயம் இருள் அடைந்தது சொல்லி பார்க்கிறோம். இருள் எப்படி வருதுனாக்கா, உணவு இல்லாட்டா இருள் வந்துடும். யோவான் 1:8 சொல்லுகிறது, அந்த ஒளி இருளை பிரகாசித்தது, இருளானதோ அந்த கற்றுக்கொள்ளவில்லை. உலகத்தில் இருள் நமக்குள் இருக்கும் வழியும் அந்த ஒளியை பெற்றுக்கொண்டு இருக்க மாட்டோம் சொல்லி பார்க்கிறோம். யார் உதவி செய்வார்கள்? பரிசுத்தாவினர் தானே நம்ம இருளிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வருவார் சொல்றார். பரிசுத்தாவினரை நம்பி விசுவாசித்து அவரை நாம் அடைந்தோம் என்று சொன்னால், பெற்றுக்கொண்டு சொன்னால், அந்த பரிசுத்தாவினர் நம்மை ஒளியிடத்திலே கொண்டு வருவார் சொல்லி பார்க்கிறோம். எபேசியர் 5:8 பார்க்கிறோம். முன்காலத்திலே நீங்க அந்தகாரமா இருந்தீர்கள், ஆனா இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எபேசியர் 5:8 நாம் வாசிக்கிறோம். அந்தபடியாகவே இதுவரை ஒரு நம்ம அந்தகாரமா இருந்திருக்கலாம், உணர்வில்லாமல் இருந்திருக்கலாம், செய்வது என்ன தெரியாம செஞ்சு கொண்டிருக்கலாம், சீரற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா இப்பொழுதோ அப்படி அல்ல, நம்ம வெளிச்சத்தின் பிள்ளை இருக்கிறோம். ஆகையால் வெளிச்சத்தின் பிள்ளையாக நடந்து கொள்ள வேண்டும். நம்ம வெளிச்சமா இருக்கிறோம், நமக்குள்ள பிரகாசிப்பது இயேசு கிறிஸ்துவின் ஒளி என்று பார்க்கிறோம். 1 பேதுரு 2:3 சொல்கிறது, நீங்களோ உங்களுடைய அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒழியத்திற்கு சொந்தமான ஜனமாக மாற்றினார் சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம அழைத்து வந்தவர் அந்த காலத்துல இருந்து நம்மை உழைத்து கொண்டு நம்ம சொந்தமாக்கி கொண்டார் சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த இருளில் அதிகாலத்திலிருந்து நம்மை விடுதலாக்கி விட்டார். ரோமர் 13:12 சொல்றது, இரவு சென்று விட்டது, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்த காலத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள வேண்டும். அப்ப நம்மக்குள்ள அந்த கால ஆயுதங்கள் நிறைய இருந்தது, நிறைய கிரியைகள் இருந்தது. அந்த கிரியை செய்வதற்கு ஆயுதங்கள் தேவைப்பட்டது, நமக்கு அந்த ஆயுதங்கள் இருந்தது. ஆகையால் அநேக துர்க்காரியங்கள் செய்து கொண்டிருந்தோம். இப்பொழுதோ அதையெல்லாம் தள்ளிவிட்டு நம்ம ஒளியின் ஆயுதங்களாகிய அன்பு, ஐக்கியம், சாந்தம் ஆகியவற்றை நாம் பற்றி கொண்டு சொல்லி லிஸ்ட் அவர் போட்டு கொடுத்திருக்கார். ஸ்தோத்திரம். நம்மளாக நடந்து கொள்ள வேண்டும் சொல்லி அவர் ஆசைப்படுகிறார். இந்த மாற்றம் ரகசியமாக தான் ஏற்படும். பப்ளிக்கா எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது, ஆனா ரகசியமா ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாற்றம் வரும். தகையர் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னாக்கா, அவர் அத்தி மரத்து மேல ஏறி நின்றுட்டு இயேசுவை பார்க்க நினைச்சான். ஆண்டவர் சொன்னாரு, அசவி இறங்கி வான்னு சொன்னாரு. இறங்கி வந்த உடனே வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் ஏழை கொடுத்து மாற்றப்பட்டவனாக ஆட்சியத்தை பார்க்கிறோம். நத்தானியேலை பார்க்கும் பொழுது இயேசு சொன்னார், உத்தம இஸ்ரவேல் சொன்னார். தூரத்தை வரும் பொழுதே, நீ எவ்விதமாக அத்தி மரத்தின் கீழே உட்கார்ந்து இருக்கும் பொழுது நான் உன்னை பார்த்தேன்னு சொன்னாரு. என்ன செஞ்சிருந்தான் தெரியாது, ஆனா அவன் ஏதோ தியானம் பண்ணிட்டு இருந்தான். அந்த தியான வழியில கர்த்தர் பார்த்திருக்கிறார். பார்த்து உத்தமன்னு சொல்லி அவருக்கு சர்டிபிகேட் கொடுத்தாரு. ஆகிய அந்த மாற்றம் ரகசியமாக வந்தது, கர்த்தர் மாத்திரமே தெரியும். சமாரிய ஸ்திரியை பொறுத்தவரை அவளும் அந்த இடத்துல எத்தனையோ ஆர்குமெண்ட்ஸ் பண்ணா, ஆனா அவளுக்கு என்ன நடந்தது தெரியாது. ஆனா ஏதோ மாற்றம் ஏற்படுத்த நிமித்தமாக உடனே போய் இயேசு கிறிஸ்து உலகத்தின் ரட்சகரை நான் பார்த்தேன்னு சொல்லி ஊரெல்லாம் போய் சுவிசேஷத்தை அறிவித்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த மாற்றம் ரகசியமாக வரும் சொல்லி அதை முக்கியமா பார்க்கிறோம். அதுதான் நம்ம 2 கொரிந்தியர் 13 இந்த நாளில் தியானிக்கிற வசனமானது. வசனத்துல கடைசியா சகோதரி, சீர்படுங்கள், நற்சீர் பொருந்துகள், ஆறுதல் அடையுங்கள், நற்சீர் பொருந்த வேண்டும் சொல்லி நமக்கு அருமையான பவுல் அவருடைய நமக்கு சாட்சியாக சொல்றாரு. 1 கொரிந்தியர் 13 பார்த்தோம்னாக்கா, நான் குழந்தையா இருந்த பொழுது குழந்தை போல பேசினேன், குழந்தை போல சிந்தித்தேன், குழந்தை போல யோசித்தேன், ஆனால் புருஷனான போதோ குழந்தை எல்லாவற்றையும் ஒழித்து விட்டேன். இப்போ நம்ம குழந்தை இல்லை, குழந்தை போல சிந்திக்க முடியாது, குழந்தை போல பேச முடியாது, குழந்தை போல நம்ம நடக்க முடியாது. நம்ம மாற்றம் தேவை. அந்த மாற்றம் வரும் பொழுது நம்ம புருஷனாக மாறுவோம் சொல்லி பார்த்தோம். இதுதான் எபேசியர் 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை மற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் உண்மைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு அளவு தக்க பூர்ண புருஷாகும் வரைக்கும் நமக்குள்ள பலர் கொடுத்திருக்காரு, அப்போஸ்தலர் கொடுத்திருக்காரு, தீர்க்கதரிசிகள் கொடுத்திருக்காரு, அநேக ஊழியர் கொடுத்திருக்காரு. இவளெல்லாம் நம்முடைய சபை மத்தியிலே நம்ம மத்தியிலே செய்கிற காரியங்கள் நிமித்தமாக நம்ம சீர்படுவோம், புருஷராக மாறுவோம் என்று சொல்லி கர்த்தர் பார்க்கிறார்.
அருமையானவர்களே, ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். சகோதரரே, இன்னொரு காரியத்தையும் நம்ம சொல்ல ஆசைப்படுறேன். நம்ம சீர்பட்ட போதாது, மற்றவர்களை நம்ம சீர்படுத்த வேண்டும். அப்படி சீர்படுத்துவதற்கு நீங்கள் சாந்தமன ஆவியோடு கூட அப்படி செய்கிற அப்படிப்பட்டவனை சீர்படுத்துகிறீர்கள் என்று சொல்கிறார். சீர்படுத்துவது நம்முடைய வேலை. நீங்க பாத்தீங்கன்னா, முதல் இயேசுக்கு செஞ்ச முதல் பிரசங்கம் வந்து அவரு ஒரு படவுல வந்து சீஷர்கள் இறங்குனாங்க. இறங்கின பிறகு அது சீஷரா மாறின அந்த மக்கள் இறங்குனாங்க. இறங்கினவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, அவருடைய வலையை சரி பார்த்து கொண்டு வந்தாங்க பார்த்தோம். இதுதான் அவங்க செஞ்ச ஊழியம். அவர்களை எடுத்து உங்களை வந்து மீன்களை அல்ல மனுஷர்களை பிடிக்கும்படியாக உங்களை கொண்டு போறேன்னு சொல்லி மாற்றம் கொடுத்தார். அந்த மாற்றத்திலே அவர்கள் செய்ய வேண்டிய வேலை வந்து அந்த வீச வேண்டிய வலையை, நாங்க செய்ய வேண்டிய ஊழியத்தை அவர் எப்படி சுத்திகரிக்குன்னு சொன்னாக்கா, வெட்ட வேண்டியதை வெட்டி, ஒட்ட வேண்டியதை ஒட்டி, பயனுள்ள வலையாக மாற்றுவதுதான் அவங்க செஞ்ச வேலை. அந்த வலையை எரிஞ்சி போட்டிருக்கும் பொழுது நிறைய இடங்களில் கிழிஞ்சு போச்சுது. கிழிஞ்சு போன இடங்கள்லாம் வெட்டிட்டாங்க. இதெல்லாம் ஒட்டணுமோ ஒட்டுனாங்க. ஒட்டி அது பயனுள்ள வலையாக மாற்றினாங்க. விதமாக நம்முடைய ஊழியத்தை கூட நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் சீர்படுத்த வேண்டும். சீர்படுத்தணும்னு சொன்னாக்கா, ஊழியத்துல என்ன குறை இருக்கிறது, இதனாலே வந்து அநேக ஆத்மாக்கள் சந்திக்க முடியவில்லை, எதற்காக நம்முடைய ஊழியத்திலே பெருக்கம் இல்லை, எதற்காக அந்த ஊழியத்தை தடைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக நம்ம முதல்ல வந்து சோதித்து பார்க்கணும். சோதித்து பார்த்து அதை வெட்ட வேண்டிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதை வெட்டி போடணும். உலக காரியம் எதுவாக இருந்தாலும் சரி அதை வெட்டி போடணும். அடுத்தபடியாக அதை ஒட்ட வேண்டிய காரியங்களே இதெல்லாம் நம்ம வந்து பசுத்தமான காரியங்கள் இருக்கோ அதெல்லாம் வந்து ஒட்டி அதை சீராக்கி ஒரு பயனுள்ள வழியாக மாற்ற வேண்டும் சொல்லி கத்தை எதிர்பார்க்கிறார். ஒரு டாக்டரை பார்த்தோம்னாக்கா, அவர் டாக்டர் வந்து அறுவை சிகிச்சை செய்தாரு. இப்போ எனக்கு கூட ஒரு போன் அறுவை சிகிச்சை செஞ்சாங்க. என்ன பண்ணாங்க, அதை எக்ஸ்ரே எடுத்து பார்த்து எங்க வெட்டனவோ வெட்டிட்டாங்க. வெட்டிட்டு அதை ஒட்டுனாங்க, ஒட்டிட்டு சீர்படுத்தினாங்க. இப்போ என்னால நடக்க முடியுது. காரணம் என்னன்னாக்கா, டாக்டர் செஞ்ச காரியம் என்ன, அவர் வந்து முதலாவதாக என்னை ஆராய்ந்து பார்த்தார். எனக்குள்ளே இருக்கிறதான தேவையற்ற காரியங்கள், பழகிற காரியங்கள் எல்லாத்தையும் வெட்டி போட்டார். வெட்டி போட்டு அதுக்குள்ள வந்து அவர் புதிதான ஒரு ஒட்டுதல் செஞ்சார். அது ஒரு ராடு வச்சாங்க வச்சுக்கங்களேன், ஏதாவது செஞ்சிருப்பாங்க. செஞ்சு அந்த ஒட்டி போட்டு என்னை ஒழுங்குபடுத்தினார் சொல்லி பார்க்கணும். இந்த ஒழுங்குபடுத்துவதுதான் சீர் வேலை. இந்த வேலையை நம்ம செய்யும்படியாக கத்தர் எதிர்பார்க்கிறார். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துல கத்தர் கேட்கறதெல்லாம், நீ நினைத்து மறந்திருந்தி ஆதி செய்த கிரியை செய். செஞ்ச கிரியின் மூலமாக நீ இதுவரையும் ஒரு வேலை நசீர் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இனி வந்து வருங்காலங்களிலே நீ சீர்படும்படியாக மறந்திருந்தி ஆதிகள் செய்த நல்ல கிரிகளை நீ செஞ்சிருக்க. ஊழியத்துல வந்த உடனே செஞ்சிருக்க, ரட்சிக்கப்பட்டோட செஞ்சிருக்காங்க. இப்போ இருக்க நிலையில பார்த்தா அப்படி இல்லை. ஏன்னா அதே வெளிப்படுத்த 3:2 போட்டிருக்கு, உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளதாக நான் காணவில்லை சொல்லி சொல்றாரு. அருமையான சகோதர சகோதரியே, யோசித்து பார்ப்போம். நம்முடைய கிரியைகள் உயர்வுள்ளதாக இருக்கிறதா, நிறைவேற்கிறதா, இல்லை இன்னும் குறைக்கிறதா என்பதை கர்த்தர் சுட்டி காண்பிக்கிறார். நாம் சீர்படுத்துவோம், செம்மையாகுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். இந்த நாளிலும் கூட அருமையாக அன்பு சார் சொல்லியிருந்தாங்க. ஒரு உளையான சேற்றிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்து ஒரு சீரற்ற நிலைமையிலிருந்து சீர் பொருந்தியவர்களா ஆக்குவதற்கு பலவிதமான கேரக்டர்ஸ் எல்லாம் தேவைப்படுது, பலவிதமான காரியங்கள் எல்லாம் தேவைப்படுது. அதைத்தான் நம்ம வருகிற நாட்களிலே நாம இந்த நம்முடைய இணையதள நேரலை ஜெபக்குழுவிலே நாம் வந்து தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு நாம் அதை தியானித்து சீர் பொருந்தியவர்களாக நாம் மாறப்போகிறோம். சார் கொடுத்த இன்சைட்டுக்காக ரொம்ப நன்றி. இந்த வழி நடத்துதல் நிச்சயமாக வரும் நாட்களில உள்ள அந்த ஜெபங்களுக்கும் தியானத்திற்கும் நிச்சயமாக அது சப்போர்ட்டிவா இருக்கும் என்கிறத நம்புகிறோம். உடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், நன்றி கூறுகிறோம். இப்பொழுதும் கூட அடுத்ததாக நேற்றைய நாளிலே பிறந்த நாள் கொண்டாடிய அன்பு சகோதரர் வெஸ்லிக்காக நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்கள் பரமபிதாவே, உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் அன்பு சகோதரி ஹேமா அருள்ராஜ் அவர்களுடைய மருமகன் வெஸ்லி அவர்கள் நேற்று பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறாங்கப்பா. அவங்க கொடா கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. கடந்த நாள்களிலும் கூட
எப்படியோ எவ்வளவோ அவர்கள் ஒரு சாட்சி அருமையாக சொன்னார்கள் அப்பா. அந்த வெளிநாட்டிலும் கூட பிள்ளை உமக்கு சாட்சியாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அநேகரை கர்த்தருக்குள்ள கூட்டி வருவதற்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு மற்றவர்கள் மனம் திரும்பும்படியாக எத்தனை ஜபத்தோடு அந்த வார்த்தைகளை அந்த இடத்துல ஒட்டி இருந்திருக்கணும் அப்பா. அதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி இயேசு சுவாமி. அன்பு மகளுக்காக ஜெஃபினாவுக்காக ஜெபிக்க இயேசு சுவாமி. ஆண்டவரே, அன்பு மகளும் மருமகனும் அந்த இடத்துல இருக்கும் பொழுது அந்த வெளிநாட்டில் அவர்களை சுற்றிலும் கர்த்தருடைய கிருபை வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளட்டும். பிள்ளைகளை ரத்த கோட்டைக்குள்ளே வைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, தினமும் கர்த்தருக்குள் அவர்கள் புது சிருஷ்டியாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆண்டவரே தேவனுக்காக எதையாகிலும் செய்ய வேண்டிய இந்த வைராக்கியத்திற்கான வழி வாய்க்கால்களை உண்டுபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் வேலை செய்கிற இடத்திலே தகப்பனே கையின் பிரயாசங்களை எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. அந்த வேலையிலே மகாபெரும் முன்னேற்றத்தை இன்னும் மறுநாட்களில் நாங்கள் காணப்போவதற்காக நன்றி இயேசு சுவாமி. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் எவ்வளவோ நீர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவன் இயேசு சுவாமி. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் ஆண்டவரே நீர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுங்க. இது தேவனுடைய பிள்ளைகள் இவர்கள் செய்த வேலை இப்படியாக இருக்கிறது என்று ஒவ்வொருவரும் மகிழ்ந்து களி கூறும்படி ஆச்சரியப்படும்படி ஆண்டவரே அது மனுஷருடைய கண்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கும்படி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி இயேசு சுவாமி. பிள்ளைகளை இந்த ஆண்டவரே இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்ல ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாங்க அப்பா. வெளிநாட்டுல குளிர் பதமா இருக்கு, ஸ்னோஃபால் விண்டெல்லாம் இருக்கு அப்படி எல்லாம் சொல்றாங்க சுவாமி. தகப்பனே, பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எல்லா கால சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய கரம் கூடவே இருந்து பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுங்க. மற்றவர்கள் கண்களிலே தயவையும் இரக்கத்தையும் கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே, முக்கியமாக முது சமூகத்திலே நாங்கள் ஒருமித்து இந்த இணையதள நேரிலே ஜெபக்குழியிலே கூடி வந்து ஆண்டவரே முது பாதத்திலே கெஞ்சி மண்டாடுகிறோம் அப்பா. 8 ஆண்டுகள் ஆகிறது அப்பா. பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் கரம் பிடித்து உமது சந்நிதியிலே உடன்படிக்கையை எடுத்துக்கொண்டு 8 வருடங்கள் ஆகிறது. கர்ப்பத்தின் கனியை கொடுங்க இயேசு சுவாமி. ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, மற்றவர்களுக்காக அன்பு சகோதரி ஹேமா ஜெபிக்கும் பொழுது எத்தனையோ அற்புதங்களை நீர் காண செய்தீர்ப்பா. உம்மை துதிக்கும்படியாக செய்தீரே அப்பா. ஆண்டவரே, சகோதரியும் குடும்பத்தாரும் அனுதினமும் கண்ணீர் சிந்தி உமது சமூகத்திலே ஜெபிப்பது ஆண்டவரே தயவாய் நீர் இறங்கும். இப்பொழுதும் கூட நாங்கள் இந்த இணையதள நிறைய ஜெபக்குழுவிலே உறுப்பினர்களாக ஆண்டவரே உமது சமூகத்திலே வந்து உமது பாதத்தை கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் அப்பா. மகளுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுங்க இயேசு சுவாமி. வரும் நாட்களிலே நாங்கள் இதை சாட்சியாக கேட்டு களி கூர்ந்து ஆண்டவரே உமக்கு சாட்சியை சொல்லி உம்மை துதிக்க கிருபை செய்யுங்க. அதுக்காக எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் என்ன மகிழ்ந்து சந்தோஷித்து சுகித்திருக்கட்டும் அப்பா. குடும்பத்திற்குள்ளே சமாதானம், சந்தோஷம், ஐஸ்வர்யம் நிறைந்திருக்கட்டும் அப்பா. லெட் யுவர் ப்ராஸ்பெரிட்டி ஃபில் த ஃபேமிலி ஓ லார்ட். ஆண்டவரே, அவர்கள் குடும்பத்தாரோடு ஒருவர் சந்திக்கும் பொழுது தேவன் தங்களுக்கு செய்த அதி பயங்கரமான சந்தோஷமான காரியங்களையும் அற்புதங்களையும் ஒருவருக்கொருவர் சொல்லி மகிழும்படியான தருணங்களை அவர்களுக்கு கொடுங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹாப்பி பர்த்டே பிரதர் வெஸ்லி. தேங்க்யூ. இப்பொழுதும் கூட நாளைய தினத்திலே பிறந்த நாள் கொண்டாட போகிற சகோதரர் ஜெயச்சந்திரன் அவர்களுக்காக இப்போது சகோதரி ஹேமா அருள்ராஜ் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, இந்த வேளையிலும் கூட நாங்கள் கேட்ட ஒரு நல்ல செய்திக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுக்குள்ளாக நற்சீர் பெருக பண்ணுகிற தேவனாகிய கர்த்தாவே, இந்த வேளையிலும் கூட அப்பா இப்பொழுதும் கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்புக்காய் உடைய சமூகத்துல வருகிறோம். உம்முடைய அன்பின் மகனை உடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியக்காரருடைய சுகங்களை விரும்புகிற தேவன், வருஷங்களோடு வருஷங்களை கூட்டுகிற தேவன் ஆண்டவரே, உம்முடைய மகனுக்கு
மகனுக்கும் ஒரு புதிய ஆண்டை நாளை தினம் காண செய்கிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, அன்பு சகோதரர் ஜெயச்சந்திரன் அவர்களுக்காக, அவர்களுடைய ஊழியங்களுக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய பெரிதான அபிஷேகம் ஆண்டவரே, உம்முடைய மகனை ஆளுகை செய்து ஆண்டவரே, அவருடைய ஊழியங்கள்ல அநேக அற்புதங்கள் நடப்பதை ஆண்டவரே சுற்றிலும் உள்ள கண்கள் காணும்படியாக கர்த்தர் மகனை நீர் ஆண்டவரே எடுத்து உபயோகப்படுத்தி வருகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டிலும் புதிய கிருபைகளை பெற்ற ஆண்டவரை இன்னும் அநேகருக்கு ஆண்டவரை பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக உம்முடைய மகனை எடுத்து நிறுத்துவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய சரீரத்துல காணப்படுகிற எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினால மறைந்து போவதாக, ஒரு புது பலன் உண்டாவதாக, ஒரு புது கிருபை ஆண்டவரை இந்த வேளையில மகனை ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய கரத்துல மகனை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உச்சன் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த கரம் ஆண்டவரே மனை தொட்டு குணப்படுத்தி ஆண்டவரே சரீரத்துல கால் பகுதியில காணப்படுகிற வலிகள் வேதனைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு உம்முடைய பலத்தினால் இடை கட்டுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கணவனும் மனைவியுமாய் இவர்கள் இணைந்து செய்கிற ஊழியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதற்காய் அப்பாமை நாங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. சகோதரி, இந்த ஊழியத்துல ஆண்டவரே நீங்க அதிகமாய் ஆண்டவரே இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய ஊழியத்தை ஆண்டவரை உண்மையாய் செய்கிற உடைய பிள்ளைகள் ஆண்டவரை எல்லா நன்மைகளுக்கும் பாத்திரவான்களாய் மாறும்படி கர்த்தர் தாமே பிரயாசப்படுகிறவன் பலனில் முந்தி பங்கு பெற வேண்டும் என்ற வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளுக்கு முந்தி பங்கு பெறுகிற பலனை கொடுத்து ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவருடைய மூத்த மகன் ஜாஷுவாவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, டாக்டர் ஜாஷுவாவையும் டாக்டர் ஆண்டவரே அவர்களுடைய துணைவியாரையும் ஆண்டவரே ஷேரன் அவர்களையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய பணிகளை ஆசீர்வதிங்கப்பா. மருத்துவ பணி செய்கிற நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே கிறிஸ்துவின் நாம மகிமைப்படும்படியாக அவருடைய கரங்களின் மூலமாய் அற்புதங்களும் அடையாளங்களும் ஆண்டவரே நடைபெறும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. பிள்ளைகளை நீங்க நினைத்துருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. கால தாமதங்கள் வேண்டாம் ஆண்டவரே, தள்ளி போடுகிற காரியங்கள் வேண்டாம் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தர் தாமே ஆண்டவரே ஏற்ற வேளையில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டில் ஆண்டவரே குழந்தைகளின் சத்தம் கேட்கப்படும்படியாக கத்த பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை நினைத்தருளி ஆசீர்வதிக்கிற தேவன், பிள்ளைகளை நினைத்தருளினபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே அவர்களுடைய இளைய மகன் ஆண்டவரே ஜேசன் காயுடைய சமூகத்துல வருகிறோம் ஐயா. ஆண்டவரை வெளிநாட்டுல மருத்துவ படிப்பை படித்து ஆண்டவரை இந்திய தேசத்துல பணியாற்றக்கூடிய ஆண்டவரை அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண நீங்க கிருபை கொடுத்திருக்கீங்க. அதற்காக நன்றி 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 ஆண்டவரே. இன்னும் நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் ஆண்டவரே உடைய மகனுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உடைய பிள்ளை ஒரு நல்ல ஆண்டவரே திறமையான ஒரு மருத்துவராக ஆண்டவரே பணியாற்ற நீங்க கிருபத்தாங்க ஆண்டவரே. மருத்துவ ஊழியம் ஆண்டவரே இசப்பா உலகத்துல மிகவும் விசேஷித்த ஊழியம் ஆண்டவரே. அந்த ஊழியத்தை ஆண்டவரே உம்முடைய பிள்ளை உண்மை முத்தமாக செய்து உம்முடைய நாமத்திற்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகும்படியாக ஜேசனை நீங்க ஆசீர்வதிப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுற்றிலும் நீங்க ஆண்டவரே அக்கினி மதிலா இருந்து பாதுகாத்து வழிநடத்த ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த குடும்பம் முழுவதையும் ஆண்டவரே உம்முடைய கரத்துல அர்ப்பணித்து விட்டோம் ஆண்டவரே. 5 பேரையும் உடைய சட்டையின் மறைவில் நீர் அடைக்கலமாய் வைத்து ஆண்டவரே இந்த நாட்கள்ல தகப்பனே ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவரே புதிய கிருபைகளை காணப்படுவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவர் ஆண்டவரே இவர்கள் கணவனும் மனைவியுமாய் ஆண்டவரே டாக்டர் சகாயமேரி சிஸ்டரும் ஆண்டவரே பிரதர் ஆண்டவரே ஜெயச்சந்திரன் அவர்களும் செய்கிற ஊழியத்துல கர்த்தருடைய நாமம் அதிகமாய் மகிமைப்பட போவதை சுற்றிலும் உள்ளவர்கள் பார்த்து உமக்கு சாட்சி சொல்ல போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களை காண்கிறவர்கள் எங்களிலிருந்து உண்மை காண வேண்டும். அப்படிப்பட்ட ஊழியமாய் உடைய பிள்ளைகளுடைய ஊழியம் காணப்படுவதற்காக அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. புதிய கிருபைகள் உண்டாவதற்காய் நன்றி நன்றி. ஆன்லைன் ஜெப குழுவிலிருந்து உடைய பிள்ளைகளை வாழ்ந்து சுகித்திருப்பார்களாக இந்த ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஆண்டு ஆண்டவரே உம்முடைய மகனுக்கு எல்லா விதத்திலும் ஊழிய பாதையிலும் உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் சரீர சுகத்திலும் ஆண்டவரே எல்லாவற்றிலும் நிறைவு கொள்கிற ஆண்டாக காணப்படுவதற்காய் நன்றி நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்து என்னும் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். Happy birthday brother. God bless you. Amen, amen. Thank you so much. Happy birthday brother. Thank you sister for the prayer. Thank you all. கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் இந்த நேற்றைய பிறந்த நாளில் உள்ளவங்களுக்கும் இந்த நாளை பிறந்த நாள் கொண்டாட போகிறவர்களுக்கும்
ஜெபித்ததற்காக, வாழ்த்தியதற்காக கர்த்தருடைய நாமத்திலே நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட நாம் ஜெபங்களுக்குள் நுழைகிறோம். ஜெபத்திலே முதலாவதாக தெற்காசிய மத்திய கிழக்கு நாடுகளுக்காக பாகம் 1 கொடுக்கப்பட்டுள்ள நாடுகளுக்காக ஜெபிக்கும்படி சகோதரி ஹேமா அருள்ராஜ் அவர்களை அழைக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் தெற்காசிய நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கும்படியாய் ஆண்டவரே ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அந்த ஆசிய நாடுகள் ஆண்டவரே, சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், இந்த 3 நாடுகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய சமூகத்துல நாங்கள் இப்ப வந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, முதலாவது சவுதி அரேபியாவை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாட்கள்ல சமீப நாட்கள்ல ஆண்டவரே அரசியல்ல அநேக மாற்றங்கள் ஆண்டவரே அப்பா காணப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே, சுவிசேஷ வாசல்கள் இன்னும் ஆண்டவரே சவுதி அரேபியாவுல திறக்கப்பட தகப்பனே ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. புதிய புதிய சபைகள் ஆண்டவரே ஆண்டவரே உருவாக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். தைரியமாக சாட்சி சொல்கிற மனிதர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை தகப்பனே ஆண்டவரே ஆழமாய் கடந்து செல்லும்படியாக புதிய வாசல்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, சவுதி அரேபியாவுக்கு ஆண்டுதோறும் ஆண்டவரே மெக்கா மெதினாவுக்கு செல்லுகிற ஜனங்கள் ஆண்டவரே, அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை நீர் ஆண்டவரை இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்கள் உம்மை தரிசிக்கும்படியாக ஆண்டவரே அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக மெய் தேவனாகிய நீர் பிரத்யட்சமாய் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரை. விசேஷமாக இந்த நாட்கள் ஆண்டவரை எல்லா வளமும் ஆண்டவரை சிறந்திருக்கிற அந்த நாடு ஆண்டவரை, எண்ணெய் வளத்துல தகப்பனை கொடி கட்டி பறக்கிற நாடாக காணப்படுகிற இந்த தேசத்துல தகப்பனை ஆண்டவரை வேலை செய்ய முடியாத ஜனங்கள் ஆண்டவரை, வேலை வாய்ப்பு இழந்திருக்கிற ஜனங்கள் ஆண்டவரை ஐயா, இந்த துப்பாக்கி கலாச்சாரத்துல ஈடுபட்ட ஆண்டவரை குழப்பங்களை ஆண்டவரை உண்டு பண்ணுவதை நாங்க கேள்விப்படுகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் தாமே ஆண்டவரே அந்த சவுதி அரேபியாவுல காணப்படுகிற இளைஞர்களுக்கு ஆண்டவரே அந்த நாடு நிறைவான ஒரு வேலைகளை கொடுக்க தகப்பனே நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அநேக ஊழியத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு தகப்பனே அங்குள்ள ஜனங்கள் ஆண்டவரே ஆண்டவரே அந்த பணக்கார ஜனங்கள் ஆண்டவரே கர்த்த பரமனை தரிசிக்கும்படியாக ஆண்டவரை உண்மை காணும்படியாக கர்த்த கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. தேசத்துல அமைதல் உள்ள ஜீவனம் உண்டாகும்படி அதிகாரத்துல உள்ள ஒவ்வொருவரையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நாட்டின் சட்ட திட்டங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் கடந்து செல்வதற்கு தடைகளை உண்டு பண்ணாதபடிக்கு ஆண்டவரை புதிய வாசல் திறக்கப்படுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஈரானுக்காக உடைய சமூகத்துல வருகிறோம் ஐயா. நாட்களிலும் ஆண்டவரே ஈரானை குறித்து நாங்கள் கேள்விப்படும் போது எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே அடக்கு முறைகள் ஆண்டவரே அரசியல்ல குழப்பங்கள் நிறைந்து காணப்படுகிறத ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அப்பாவி மக்கள் ஆண்டவரே ஐயா பரிதபிக்கப்படுகிற காரியங்கள் நாங்கள் பார்க்கிறோம். அதிகமாக தகப்பனே அவர்கள் ஒடுக்கப்படுகிறதை கூட நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. அதிகார பொறுப்பில் இருக்கிற தலைவர்கள் ஆண்டவரை ஐயா ஞானத்தோடு செயல்படாததினால் ஆண்டவரை மனிதாபிமானம் இல்லாமல் நடந்து கொள்வது நிமித்தமாக தகப்பனே நாட்டுல குழப்பங்கள் எப்பொழுதும் காணப்படுகிறது ஐயா. ஈரானில் இருக்கிற ஆண்டவரே இந்த ஜனங்கள் ஆண்டவரை உம்முடைய அன்பை ருசி பார்க்க வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய அன்பை கண்டுகொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய அன்பு கடந்து செல்வதற்கு ஆண்டவரே தடைகள் உண்டு பண்ணுகிற எல்லா சட்டங்களும் திருத்தி எழுதப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஐயா தொழுகைக்கு மக்கள் முக்கியத்துவம் கொடுக்கிற அந்த இடத்துல தகப்பனே உம்மை மெய் தேவனாகிய உம்மை தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவரே நீர் தொழுது கொள்ளுகிற எல்லா ஜனங்களுக்கும் சமீபமாய் இருக்கிறீரப்பா. உம்மை தொழுது கொள்ளும்படியாக ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஈரான்ல அப்படிப்பட்ட திறப்பு ஆண்டவரே ஐயா ஒவ்வொரு இடத்திலும் புதிய புதிய வாசல்கள் ஆண்டவரே புது புது சபைகள் எழும்பட்டும், உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும், உம்மை கண்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஈரானை உடைய கரத்துல அர்ப்பணித்து விட்டோம் ஆண்டவரே. ஈராக்கை கூட உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்கள்ல ஈராக் ஆண்டவரே ஆண்டவரே ஈராக்ல காணப்படுகிற அமைதலற்ற சூழ்நிலையை உடைய சமூகத்துல நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மக்கள் ஆண்டவரே அகதிகளாக அநாதைகளாக ஆண்டவரை பாதுகாவலற்ற சூழ்நிலையில வாழ்வதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே ஆண்டவரே பிரிவினைவாதிகள் ஆண்டவரே தங்களுடைய பிரிவினை எண்ணங்களை விட்டு ஆண்டவரே ஆண்டவரே ஒரு உன்னத வாழ்க்கை வாழும்படியாக சண்டை நிறுத்தங்கள் அந்த தேசத்துல காணப்படும்படியாக எல்லா ஜனங்களுக்கும் மத்தியிலும் தேவனுடைய ஆண்டவரை பிரசன்னம்
ஆண்டவரை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. திரும்ப கட்டப்படட்டும் ஆண்டவரே. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுப்பி கட்டின தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, ஈராக் தேசத்தை எழுப்பி கட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, மீண்டும் தன்னுடைய பழைய நிலைக்கு திரும்பி வரட்டும் ஆண்டவரே. அந்த இடத்துல உங்களுடைய சுவிசேஷ நற்செய்தி செல்வதற்கு இருக்கிற தடைகள் முறிக்கப்பட்டு தகப்பனே, அங்குள்ள ஜனங்களும் உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்முடைய அன்பிற்குள்ளாக வரும்படியாக கர்த்தர் வாசல்களை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாடுகள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே அப்பா, சவுதி அரேபியாவுல, ஈரான்ல, ஈராக்ல கர்த்தருடைய நாமம் கிறிஸ்து இயேசுவின் ஜெயக்கொடி பறக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கொடிக்கு கீழாக ஆண்டவரே எல்லா ஜனங்களும் வரும்படியாக ஆண்டவரே நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. 5 முறை உம்மை தொழுகிற ஜனங்கள் ஆண்டவரே நீங்க தகப்பனே பக்தி உள்ளவனை எனக்கென்று தெரிந்து கொண்டேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, இந்த ஜனங்களுடைய பக்தி ஆண்டவரே உமக்கு நேராக திருப்பப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்வதற்காய் நன்றி நன்றி நன்றி. ஏசு கிறிஸ்து என்னும் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமென் ஆமென். கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த சவுதி அரேபியா, ஈரான், ஈராக் நாடுகளுக்காக ஏறெடுத்த ஜெபத்தை கேட்டு அதற்கான காரியங்களை எல்லாம் ஏற்ற வேளையில எல்லாவற்றையும் நடத்தி நாம் சாட்சி கூறும்படியாக ஒரு சிச்சுவேஷனை கொண்டு வருவார். நமக்கு நன்றி. அடுத்ததாக இந்த புதிய மாதத்தின் நன்மைகளுக்காக ஜெபிக்கும்படி அன்பு சகோதரி மாலதி ராஜ் அழைக்கிறேன். ஹல்லேலூயா. அப்பா, உண்மை துதிக்கிறோம், புகழ்கிறோம், உயர்த்துகிறோம் தகப்பனே. நாங்கள் நிற்பது நிர்மூலமாக இருக்கிறது உங்களுடைய சுத்த கிருபை தகப்பனே. அப்பா, இன்னைக்கு ஒரு 933வது நாளை எங்களை காண செய்யுங்கப்பா. ஒரு புதிய மாதத்துல புதிய முதல் நாள்ல எங்களை கூட செஞ்சிருக்கீங்கப்பா. அன்ப சகோதரனை கொண்டு தகப்பனே, இந்த நற்சீர் என்று எத்தனைக்கு நற்சீரின் படி நாங்க நடக்க போன மாதத்தில் தகப்பனே புதியது எல்லாம் புதிதாகுதுன்னு சொல்லிட்டு தலைப்பில் பார்த்தோம். இன்னைக்கு நற்சீர் அப்பா, இப்படி ஒரு வழி நடத்துதலை அண்ணன் மூலம் எங்களுக்கு தருகிறேப்பா. நன்றி, கொடானு கோடி நன்றி தகப்பனே. இப்பொழுதும் தகப்பனே அப்பா, உமது பாதத்திற்கு இந்த கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்புகளை எல்லாம் உமது பாதத்துக்கு தருகிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, உங்கள் அதாவது இனி தப்பி பிழைக்கோ என்ற நம்பிக்கை முற்றிலும் அற்று போயிற்று. யார் யாரெல்லாம் தகப்பனே தப்பி பிழைப்பதற்கு நம்பிக்கை முற்றிலும் அற்று போயிட்டு சொல்லுவாங்கன்னா, இக்கட்டுகள்ல இருக்கவங்க. என்ன வகையான இக்கட்டு தகப்பனே? பொருளாதாரத்துல இக்கட்டு, சமூக பிரச்சனைகளால இக்கட்டு, குடும்பத்துல இக்கட்டு, இப்படி இக்கட்டான சூழ்நிலையில இருக்க ஒவ்வொருவரையும் தகப்பனே அப்பா நீர் கண்ணோக்கி பாருங்கப்பா. இந்த பிப்ரவரி மாசத்துல தகப்பனே அப்பா, அவர்களுக்கு எல்லாம் தகப்பனே அப்பா நீங்க கூட இருங்கப்பா. மெய் தேவன் ஆகிய நீங்க, ஜீவனுள்ள தேவன் ஆகிய நீங்க தகப்பனே அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் தகப்பனே தூக்கி எடுப்பீராக ஆண்டவரே. உங்கள் தழுமுள்ள கரங்களால் அவர்களை அனைத்து ஆறுதல் படுத்துவீராக ஆண்டவரே. இக்கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுப்பீராக ஆண்டவரே. உம்மால் கூடும் தகப்பனே, தேவனால் எல்லாம் கூடும் தகப்பனே, மனுஷனால் கூடாது தகப்பனே. நீ சொல்லி செய்யாதிருப்பீர் ஆண்டவரே. அப்பா, குடும்பங்கள்ல தகப்பனே, பிசினஸ்ல தகப்பனே அப்பா, இன்னும் எத்தனை அலுவலகத்துல தகப்பனே, ஊழியங்களில் தகப்பனே அப்பா, எல்லா இக்கட்டுகளில் இருக்க என்னுடைய மையம் உம்முடைய ஜனங்களை நீ கண்ணோக்கி பாருங்கப்பா. அவங்களை எல்லாம் நீங்க பொறுப்படுத்தி கொள்ளுங்கப்பா. விடுதலை கொடுங்கப்பா, ஒரு நம்பிக்கையை கொடுங்கப்பா. அப்பா, உம்மால கூடும் தகப்பனே, பெரிய காரியங்களை செய்யுங்க தகப்பனே. அப்பா, தாவீதின் குமாரனே இறங்குங்கப்பா. இயேசு நாமக்கு ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, குழந்தை பாக்கியத்திற்காக நெடுங்காலமாக காத்திருக்கு ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாருங்க இயேசு சுவாமி. குடும்பங்களை உருவாக்கினவர் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை குடும்பங்கள், எத்தனை பிள்ளைகள் தகப்பனே ஏக்கத்தோடு உமது கையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. அப்பா, இறங்குங்கப்பா. எங்க இணையதள ஜெபக்குழுல தகப்பனே எத்தனை பேர்களுக்கு தகப்பனே அப்பா, எத்தனை குடும்பங்கள்ல தகப்பனே அந்த பாக்கியத்துக்காக காத்திருக்கார்கள் தகப்பனே. இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா.
இறங்குங்க இயேசு சுவாமி. எங்க மீறுதல்கள், எங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. மன்னிங்க ஆண்டவரே. மன்னிங்க இயேசு சுவாமி. கதறுகிறோம் அப்பா. நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக இணைந்து கதறுகிறோம் அப்பா. இதெல்லாம் உம்மால் மட்டும்தான் கூடும் தகப்பனே. மனுஷங்களால கூடாத காமியம் தகப்பனே. அப்பா, அந்த கற்பங்களை தொடுங்கப்பா. தலைகளை விலைக்கு போடுங்கப்பா. சாபங்களை எல்லாம் நீக்கி போடுங்கப்பா. அதிசயங்களை அற்புதங்களை காண செய்யுங்கப்பா. அதிசயத்தை உண்டு பண்ணுங்கப்பா. அப்பா, ஏங்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க கற்பத்தின் கனியை இப்பொழுதே கைகளில் கொடுங்க இயேசு சுவாமி. அந்த கற்பங்களை தொடுங்கப்பா. தொடுங்கப்பா. அந்நாளை கடாட்சித்த போல தகப்பனே. குழந்தைக்காக ஏங்கி நிற்கும் ஒவ்வொருவரையும் கடாட்சிங்கப்பா. உங்களோட அன்பு கரைகளாம் கடாட்சிங்கப்பா. கட்டத்துல எல்லா குறைகளையும் நீக்கி போடுங்கப்பா. அப்பா, நீங்க செய்யுங்கப்பா. பெரிய காரியங்களை உங்களால செய்ய முடியும். உண்மையே நாங்க நம்பி இருக்கோம்ப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசு சுவாமி. இந்த வருஷம் வெற்றியை காண போயிரு தகப்பனே. நீ சந்தோஷப்படுத்த போயிரு தகப்பனே. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. அடுத்தால தகப்பனே, நல்ல வேலை வாய்ப்புக்காக காத்திருக்க தகப்பனே. எங்க இணையதள ஜபக்குழுவிலும் உண்டு தகப்பனே. இன்னும் தகப்பனே, எங்க இந்திய தேசத்திலும் உண்டு தகப்பனே. வேலைக்காக காத்திருக்க ஒவ்வொருவரையும் நீங்க தொடுங்கப்பா. அப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஆபிரகாமை ஆசீர்வதிச்சப்போ ஆசீர்வதிங்கப்பா. நல்ல விளைச்சல்களை காண செய்யுங்கப்பா. உங்களால கூடும் தகப்பனே. அப்பா, பஞ்ச காலம் எங்களுக்கு கிடையாது, எங்க பிள்ளைங்களுக்கு கிடையாது தகப்பனே. நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. அந்த ஒரே பெருக பண்ணுங்கப்பா. வருமானத்தை கொடுத்து பெருக பண்ணுங்கப்பா. வேலை கைகள்ல கொடுத்து பெருக பண்ணுங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, பிசாசுக்கு பிடிக்காதது தகப்பனே. குடும்பத்தில் உள்ள சமாதானம் தகப்பனே. அப்பா, இன்னைக்கு தகப்பனே, வேதம் வாசித்து உண்மையே நம்பி இருக்கிற எங்கள் குடும்பங்களிலும் தகப்பனே. அப்பா, எத்தனை வீட்டு பிரச்சனைகள் தகப்பனே. நாங்க உண்மைதான் நம்பி இருக்கிறோம் தகப்பனே. எங்கிட்ட மீறுதல்கள் உண்டு தகப்பனே. ஏன்னா நாங்க இல்லைன்னு சொன்ன பாவம் இல்லை என்று சொன்னால் அதே ஒரு பாவம் தகப்பனே எங்களுக்கு. அப்பா, எங்கள் குடும்பங்களில் காணப்படும் பாவங்களை மன்னிங்கப்பா. நீங்க சொன்னீங்கப்பா, சமாதானத்தை வைத்து செல்கிறேன்னு சொன்னீங்கப்பா. எங்க குடும்பங்கள்ல சமாதானத்தை ஊத்துங்கப்பா. ஊத்துங்கப்பா. இன்னும் தகப்பனே, இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் சமாதானத்துக்காக ஏங்கி தவிர்த்து குடும்பங்கள்ல சமாதானத்தை உண்டு பண்ணுங்கப்பா. இந்த வருஷம், இந்த புதிய மாதத்துல அந்த சமாதானம் எல்லா வீடுகளும் இறங்கி வரட்டும் தகப்பனே. அப்பா, எத்தனை பேர் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. அப்பா, வடிக்கிற கண்ணீர் உமக்கு மட்டும்தான் தெரியும் தகப்பனே. அப்பா, அந்த சமாதானம், இந்த குடும்பத்துல சமாதானம் சமாதானம் பெருகட்டும் ஆண்டவரே. சத்தளித்தின் பாத்திரத்தை நீக்கி போடுங்கப்பா. சஞ்சலத்தை நீக்கி போடுங்க தகப்பனே. அப்பா, ஒற்றுமையை உண்டு பண்ணி கொடுங்கப்பா. உம்மால் மாத்திரம் கூடும் தகப்பனே. அந்த குடும்பங்களில் எல்லாம் சமாதானத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்துங்கப்பா. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தருணங்களை ஏற்படுத்தி கொள்ளுங்கப்பா. ஒவ்வொருத்தர் இதயத்துக்குள்ள நீங்க பேசுங்கப்பா. எங்களுக்குள்ள உங்க அன்பு ஊற்றப்பட்டிருக்கே தகப்பனே. அப்பா, உங்க அன்பு ஊற்றப்பட்டிருக்கே தகப்பனே. அப்பா, எங்களிட காணப்படும் குறைகள் குற்றங்களை மன்னிங்கப்பா. எங்க குடும்பங்களில் சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா, மனுஷன் வியாதிப்படுவது நல்லதல்ல தகப்பனே. அப்பா, எங்கள் வியாதிகளுக்காக தானே தகப்பனே அன்னைக்கு கல்வாரி சிலுவையில் அத்தனை பாடுகளை நீங்க அனுபவிச்சீங்க தகப்பனே. எப்படியெல்லாம் உங்களுக்கு வலிச்சுது தகப்பனே. இந்த வியாதிகளுக்கெல்லாம் நான் தகப்பனே நீங்க மறைச்சீங்கப்பா. நீங்க பாடுகளை சகிச்சு கொண்டீங்களேப்பா. வியாதிகள் ஒவ்வொருத்தரும் நாங்க முந்தியவர்கள்லாம் எத்தனை வியாதிகளால் கஷ்டப்படுறாங்க தகப்பனே. வாலிபர்கள் கஷ்டப்படுறாங்க தகப்பனே. சிறு பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க தகப்பனே. அப்பா, எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் உம்மால கூடு தகப்பனே. அப்பா, தொட்டு உங்க தழும்புள்ள கரங்களால் தொட்டு வியாதியிலிருந்து ஒவ்வொருவரையும் தகப்பனை சுகப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. அற்புதத்தை உம்மால மக்களால செய்ய முடியும்ப்பா.
ஏன்னா நீங்க ஜீவன தேவன்பா, எங்க கூட இருக்கீங்கப்பா. ஒவ்வொருத்தையும் சுகப்படுத்துங்கப்பா. ஹalleluya. அடுத்தால தகப்பனே, நில பிரச்சனை மற்ற சொத்து பிரச்சனைக்கா வழக்கு நடைபெறுது தகப்பனே. உமக்கு பிடிக்காதது வழக்கு தகப்பனே. அப்பா அன்னைக்கு எப்படி தகப்பனே ஆபிரகாம் லோத்து எப்படி அவர்களாக தகப்பனை விலகி விலகி ஓடுனாங்கப்பா. அஹ் அந்த கிணறு வெட்டும் போது அவங்க அடுத்த கிணத்துக்கு போக சொன்னாரேப்பா. எப்படி விட்டு கொடுத்துட்டு போனாங்க தகப்பனே. அப்பா நீங்க உங்களுக்கு தெரியும் தகப்பனே. அப்பா அந்த ஒற்றுமை எங்க கிறிஸ்தவ குடும்பங்கள் ஏற்படட்டு தகப்பனே. வழக்குகள்ல இருந்து விடுதலை கொடுங்கப்பா. சமாதானத்தை கட்டளையிட்டு கொடுங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற தகப்பனே. ஹalleluya. அப்பா திருமண தடைகள் விலகி போகட்டும் தகப்பனே. மனுஷன் தனியா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி தகப்பனே நீங்க ஒரு துணையை உண்டாக்கி கொடுத்தீங்களேப்பா. திருமண தடைகள் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. இயேசுவே அந்த குடும்பங்களை திருமண தடைகள் விலகி தகப்பனே. திருமணத்திற்காக காத்திருக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான திருமண வாழ்க்கையை ஒழுங்கு பண்ணி கொடுங்கப்பா. செய்யுங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. நாங்க அதை பார்த்து இந்த வருஷம் சந்தோஷமா இந்த மாசமே நீங்க செய்து கொடுக்கப்படிய காரியத்துக்கு கொடுத்து தகப்பனே. இந்த மாசமே நாங்க உங்க நாமத்தை சாட்சி சொல்லி உயர்த்துது எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஹalleluya. அப்பா இந்த நாட்களில் தகப்பனே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் எவ்வாறெல்லாம் கஷ்டப்படுகிறார்கள் என்று தகப்பனே நாங்கள் செய்திகள் மூலமாக தகப்பனை பார்க்கிறோம் தகப்பனே. அப்பா அப்பா உங்க பிள்ளைங்கப்பா, உங்க ஊழியக்காரங்கப்பா, அவங்க மேல உங்க கரங்களை வைங்கப்பா. அவங்க குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அவங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இந்த தேசம் முழுதும் தகப்பனே ஒரு சிறந்த சுவிசேஷ வாசல்களை வைங்கப்பா. உங்க நாம சொல்லப்படுற இடத்துல தகப்பனே கட்டுண்டவர்கள் விடுதலை ஆகட்டும் தகப்பனே. அவங்க கட்டப்பட்ட கண்கள் திறக்கப்படட்டும் தகப்பனே. அவர்களிடமிருந்து எங்கள் ஊழியர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வராதவாறு எங்கள் ஊழியர்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஊழியர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உங்க பணி செய்யற பிள்ளைங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அவங்க குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறவப்பா. பொருளாதார சேவைகளை எல்லாம் சந்திங்கப்பா. போக்கில் வரத்தில் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அப்பா ஏறெடுக்கப்பட்ட இந்த எல்லா ஜப விண்ணப்பங்களில் தகப்பனே நீர் ஆம் என்று அமேன் என்று பதில் கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. சகல துதிக்க மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் ஜெபங்கள் இனிய பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். ஜெபிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜெப குறிப்பும் இந்த மாதத்தின் நன்மையாக நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. Under in your name we receive every blessing that is being prayed over here. Thank you sister Malati. இணைந்து ஜெபித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதல். அதை போன்று இனிமே அடுத்ததான கடைசியான ஜெப குறிப்பு செய்தித்தாள் அடிப்படையிலான பல்வேறுபட்ட செய்திகள் உள்ளன. அதற்காக நம்முடைய அன்பு சகோதரி வனஜா டானியல் மேடம் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த நாளின் ஜெப கூடுகை நீர் இதுவரைக்கும் ஆசீர்வதித்து ஆண்டவரே அநேக ஜெபங்களை நாங்கள் ஏறெடுக்க நீர் கிருபை செய்தீர். நல்ல செய்தியை கேட்க கிருபை செய்தீர். ஆண்டவரே உமக்கு சித்தமான பிள்ளைகளை நீங்க கூட்டி சேர்த்தீங்க. உமக்கு நன்றி ராஜா. இப்பொழுதும் கூட நாங்க ஆண்டவரே எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. விசேஷமாக ஆண்டவரே மற்ற மேற்காசி நாடுகளுக்காக நாங்கள் ஜெபித்து இப்பொழுது எங்களுடைய தேசத்துக்காக இந்திய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இப்பொழுது ஆண்டவரே மத்திய அரசாங்கம் அந்த நாடாளுமன்றங்கள்ல ஆண்டவரே இந்த வருடத்துக்குரிய பட்ஜெட் தயாராகி அது குறித்த விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்குது. உமக்கு தெரியும் ராஜா. ஆண்டவரே அது இதுவரைக்கும் ஆண்டவரே நாங்கள் கேள்விப்படுகிற காரியங்களை பார்க்கும் பொழுது அது அவ்வளவாக மற்றவர்களுக்கு ஆண்டவரை மற்ற எதிர்கட்சி மக்களுக்கு அது அவ்வளவு திருப்திகரமாக இல்லை என்று சொல்லி விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆண்டவரே சீக்கிரத்திலே அதிலே நல்ல திருத்தங்கள் ஏற்பட்டு நல்ல முறையிலே ஆண்டவரை எல்லாரையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையிலே அது மாற்றப்பட்டு ஆண்டவரை அது வெளிவர நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறவருடைய இருதயங்களே நீங்க கிரியை செய்யணும் ராஜா. ஆண்டவரே அது வெறும் விவாதமாகவே ஆண்டவரே நடைபெற்று அப்படியே இருந்துவிடக்கூடாது ராஜா. ஒவ்வொரு வருடமும் ஆண்டவரே இப்படி திருப்தியற்ற முறையிலேயே பட்ஜெட் தயாராகிறத பாக்குறோம் ராஜா. அப்படி இல்லாதபடி இந்த வருடம் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே விசேஷமாக தமிழகத்துக்கு கூட ஆண்டவரே அது எந்த வகையிலும் நல்ல காரியமாக நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பட்ஜெட்டாக இல்லை என்று சொல்லி எங்க
கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே இப்படியாக இல்லாதபடிக்கு மத்திய அரசாங்கம் எல்லா ஸ்டேட்ஸையும் மனதிலே கொண்டு ஆண்டவரே எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் நன்மை பயக்கிற வழியிலே அந்த பட்ஜெட்டை அவங்க மாற்றியமைக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. உங்கள் அதிகாரிகளுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ராஜா. நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறது தவிர எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது ராஜா. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை கேட்டு எங்கள் தேவன் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்து ஆண்டவரே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நீர் அல்லவா ராஜா. அதனால உங்களுடைய இருதயங்களிலே எல்லா மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடியவர் நீர் ராஜா. அப்படியாக ஏற்படுத்தி ஆண்டவரே தேசத்துக்கு நன்மையான காரியங்களை நீர் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கணும். அது மூலமாக ஆண்டவரே மேல் தரப்பட்ட மக்கள் மாத்திரம் பயன் பெரும் வகையில அது இருக்கக்கூடாது ராஜா. கீழ்த்தரப்பட்ட மக்களும் நடுத்தர வர்க்கமான மக்களும் கூட ஆண்டவரே அவர்கள் பிரயோஜனப்பட வேண்டும் ராஜா. அது நிமித்தமாக விலைவாசிகள் குறைய வேண்டும் ராஜா. அது நிமித்தமாக ஒவ்வொருவருடைய பிசினஸ்லயும் ஒரு பெரிய ப்ராஸ்பரிட்டி வரணும் ராஜா. அது நிமித்தமாக ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் சந்தோஷம் பிறக்க வேணும் ராஜா. ஆண்டவரே தேசம் நன்மை பெறணும் ராஜா. அப்படிப்பட்ட காரியங்களை நீர் இது மூலமாக நீர் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இன்னும் கூட ஆண்டவரே ஈரானுடனே இப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் ஆண்டவரே கொஞ்சம் பேச்சுவார்த்தைக்கு அவங்க சம்மதிச்சிருக்கிறாங்க. அநேக காரியங்கள்ல மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்று ரெண்டு கண்ட்ரிஸும் ஆண்டவரே உடன்படிக்கை செய்திருக்கிறாங்க. ஆண்டவரே நீங்க அதை எப்படியாவது ஆசீர்வதித்து ஆண்டவரே அது ஆண்டவரே ஒரு வேளை ஒரு பெரிய யுத்தங்கள் உருவாகி கொண்டதுல இப்பொழுது ஒரு மாற்றத்தை பார்க்கிறோம். சீக்கிரத்துல ஆண்டவரே நல்ல மாற்றம் உருவாகி யுத்தங்கள் எல்லாம் ஆண்டவரே மாறி போய் அமைதி பிறக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சமாதானம் பிறக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ரெண்டு கண்ட்ரிஸ் உடைய அதிகாரிகள் மத்தியிலும் ஆண்டவரே தலைமை பகுதியில இருக்கிறவர்களோடு நீங்க பேசி ஆண்டவரே அந்த ஈகோ பார்க்காதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து ஆண்டவரே நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைகளை அவங்க உருவாக்கத்தக்கதாக கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒரு யுத்தங்கள் எல்லாம் ஆண்டவரே வரும், யுத்தங்களை குறித்த செய்திகள் வரும் தான் நீங்க சொல்லிக்கணும் இல்லையே. அந்த யுத்தங்கள் மாறி போது உங்களுடைய கருத்தில் இருக்கிறது ராஜா. அது அமைதியை நிலைநாட்டுவது நீக்கு செய்கிற காரியம் ராஜா. அதனால அதை நீ செய்ய வல்லவர் ராஜா. நீ செய்து அன்று அது நிமித்தமாக நாடுகள் சீரழிந்து போகாதபடிக்கு ஆண்டவரே மேலும் மேலும் அநேகர் ஆண்டவரே மரணத்துக்குள்ளாக கடந்து செல்லாதபடி அநேக ஆண்டவரே எங்களுக்காக போர் செய்கிற மக்களும் கூட அநேகர் ஆண்டவரே தங்களுடைய உயிர்களை விட்டு ஆண்டவரே அவங்க குடும்பத்திலே அவங்க ஆண்டவரே நல்ல நல்ல அவங்க குடும்பத்தாரை கணவர்களை இழக்க முடியாத சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகிறது ராஜா. அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே நீங்கள் சமாதானத்தை கொண்டு போன ராஜா. இப்பொழுது கூட அமெரிக்க ஜனாதிபதி அவருடைய இந்திய தேசத்துக்கு வரியை குறைப்பதற்கு அவர் சம்மதித்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு செய்தி வெளிப்பட்டிருக்குது ராஜா. அந்த செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அவர் வரியை கூட்டினது நிமித்தமாக எல்லாரும் அநேக கஷ்டங்களை தாண்டி வர வேண்டும் முடியாத சூழ்நிலை போன வருஷத்திலே நிகழ்ந்தது ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே இந்த வருடத்தில் இது ஒரு நல்ல செய்தி சுவாமி. வரி குறைப்பின் நிமித்தமாக ஆண்டவரே எல்லாருக்கும் நன்மைகள் பிறக்க நீர் உதவி செய்யணும். அது இதுலயும் கூட அவங்க திரும்பவும் மனம் மாறிவிடாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து சமாதானத்தோடு கூட காரியங்களை நடத்திக்க நீர் உதவி செய்யணும். ஆண்டவரே எல்லா வரிகளும் குறைக்கப்பட்டது நிமித்தமாக ஆண்டவரே எல்லா விலைவாசிகளும் குறைய நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ராஜா. ஆண்டவரே அந்த இறக்குமதி செய்கிற பொருட்கள் மீது வரி குறைக்கும் பொழுது ஆண்டவரே அநேக விலைவாசிகள் ஆண்டவரை குறைந்து மக்கள் ஆண்டவரை சந்தோஷப்பட வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட காரியங்களை செய்து தேசத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இன்னுமாக ஆண்டவரே போர் நடக்கிற இடங்களிலே கூட அணு ஆயுத தயாரிப்பு மும்முரமாக ஆண்டவரே நடந்து கொண்டிருக்கிறத பாக்குறோம். அதெல்லாம் ஆண்டவரே திருந்தத்தக்கதாக உதவி அதில் நிறுத்தத்தக்கதாகும். அப்படிப்பட்ட காரியங்களை அவங்க செய்யாதபடிக்கும் நீங்க ஆண்டவரே கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. அது நிமித்தமாக நாடு எவ்வளவாக ஆண்டவரை கெட்டு ஆண்டவரே எவ்வளவாக இயற்கையும் பாதிக்கப்படுகிறது சுவாமி. அப்படிப்பட்ட காரியங்கள் தான் நிகழாதபடி தேவன் எல்லாவற்றையும் நிறுத்தி போட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கூடாத காரியம் எதுவுமே இல்லை. எல்லா காரியங்களும் சமாதானத்தோடு கூட நீ நடத்தி தர உமக்கு முடியும். இன்றைக்கு இருக்கிற காரியம் நாளைக்கு மாறிப்போகும் உமக்கு செய்ய முடியும் ராஜா. அப்படியாக செய்து ஆண்டவரே அதிகாரியுடைய இருதயங்களை நீங்க பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. இன்னுமாக ஆண்டவரே இப்பொழுதும் விசேஷமாக நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய தேசத்தின் பிள்ளைகள் ஆண்டவரே இந்த விசேஷமாக இப்பொழுது இந்த மாதத்திலே அவங்க
ஆண்டவரே எக்ஸாம்ஸ் எழுதுவதற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறாங்க என்று உமக்கு தெரியும் ராஜா. ஆண்டவரே பல விதமான இடுக்கமான சூழ்நிலைகள், இயற்கையிலே பல மாற்றங்கள், இதெல்லாம் ஆண்டவரே அவங்களுடைய சரீரத்தை பாதிக்காதபடியாக நீங்க பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கட்டளையிடணும் ராஜா. ஆண்டவரே சுவர் இல்லாமல் ஆண்டவரே சித்திரம் வரைய முடியாது ராஜா. அதனால முதலாவது அவருடைய சரீரத்துல நல்ல சுகம், அவருக்கு எந்த ஒரு பனியும் பிள்ளைகளை பாதிக்காத வண்ணமாக அதிகாலையில எழும் பொழுது அதை அவர்களுடைய ஹெல்த்தை பாதித்து விடாதபடி நீங்க பாதுகாத்து பிள்ளைகள் நல்ல விதத்திலே பரீட்சைகளை எழுதுவதற்கு தங்களை ஆயத்தப்படுத்த நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி போகிறான். ஆயத்தத்தை ஆனால் கட்டாயம் அவர்கள் செய்து ஆகணும் ராஜா. அதனாலே அந்த காரியங்களை செய்வதற்கு அவங்க சரீரத்தில் நல்ல சுகத்தை கொடுப்பதோடு கூட அன்றைய நல்ல பலனையும் கட்டளையிட்டு ஆண்டவரே அவங்க படித்த காரியங்கள் எல்லாம் நினைவுபடுத்தி ஆண்டவரை படிக்க வேண்டும் என்ற நல்ல ஆசையும் ஆஞ்சியும் நீர் கொடுத்து ஆண்டவரே உங்க பெற்றோர்களும் அவங்களுக்கு படித்து கொடுத்த ஆசிரியர்களும் சந்தோஷப்படும் விதமாக பிள்ளைகள் தாங்களை தயார்படுத்தி நீங்க அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீங்க கிருபிச்சீங்க ராஜா, நீங்க கிருபிச்சீங்க. இதுவரைக்கும் ஒருவேளை தங்களுடைய நாட்களை வீணெடுத்துக் கொண்டிருந்த பிள்ளைகளும் கூட ஆண்டவரே அதை உணர்ந்தவர்களாக இப்பொழுது அவர்கள் தங்களை தயார்படுத்த நீர் அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய இருதயங்களை நீங்க பேசுங்க ராஜா. ஆண்டவரே தாங்கள் அப்படியாக தங்களுடைய நாட்களை கெடுத்து போட்டதை அவங்க உணர்ந்து உங்களிடத்துல மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே இப்பொழுது அவங்க தங்களை தயார்படுத்த ஆண்டவரே தங்களை திருத்திக் கொள்ள அவர்களுக்கு நீங்க பேசணும். அவர்களோடு கூட நீர் ஆண்டவரே அவர்கள் தங்களை திருத்திக் கொள்ள முயலும் பொழுது நீரும் உதவி செய்து பெரிய காரியங்களை செய்து ஆண்டவரே அடுத்த மாதத்துல எக்ஸாம் எழுதும்போது ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே அதுக்கு சரியான வகையில தங்களை எக்யூப் பண்ணிக்கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் செய்ய நீர் வல்லவர் என்று சொல்லி உங்களுடைய கரத்திலே அவர்களை தாழ்த்தி தருகிறோம். நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. நல்ல மார்க்கில் அவங்க பெற்றுக்கொள்வதற்குள்ளே தங்களை தயார்படுத்திக்கொள்ள உதவி செய்கிறார். அவருக்கு உதவி செய்யும் வண்ணமாக பெற்றோர்களும் ஆண்டவர் அதுக்கு இணங்கி அவர்களை இதை எரிச்சல் படுத்த பிள்ளைகளை பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை எரிச்சல் படுத்தார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறார். ஆண்டவர் அவங்க எரிச்சல் படுத்தாதபடி எந்த வகையிலும் பிள்ளைகளை குறை சொல்லாதபடி உற்சாகப்படுத்தும் பெற்றோர்களாக அவர்கள் இருக்க உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். எல்லா காரியங்களையும் உங்களுடைய கருத்திலேயே தாழ்த்தி தருகிறோம். ஜபித்த எல்லா பாயிண்ட்ஸையும் உங்களுடைய கருத்துல தருகிறோம். எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவரே உங்களுடைய கரத்திலிருந்து நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் என்று நம்பி உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மட்டும் நீ செய்தவர் இனிமேலும் செய்ய வல்லவராஜா. இந்த கரத்துல எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கனமாய் நீங்க எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவ நீ நாமத்திலே வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். கர்த்தர் இந்த ஜெபத்தை எல்லாம் கேட்டு கர்த்தர் ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் இறங்குவாராக. அன்பு சகோதரி வஞ்சடன் அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துதலை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் கூட வரும் நாளான வியாழக்கிழமை 5ஆம் தேதி அன்று நற்சீர் என்ற தலைப்பிலே நற்கிரியை என்ற பகுதியை குறித்து நம்ம மத்தியிலே தேவனுடைய செய்தியை கொண்டு வருபவர் சகோதரர் ஜான் ஆபிரகாம் அவர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் சகோதரரை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இணையதள நேரலை ஜெபக்குழுவாக மீண்டுமாக இந்த இடத்துல எல்லாரும் ஏற்ற நேரத்துல இணைந்து இந்த செய்தியை கேட்க வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்னும் அநேகரை அழைத்து வாருங்கள். இப்பொழுதும் கூட முடிவு ஜெபத்திற்காக நம்முடைய அன்பு சார் அவர்களை அழைக்கிறேன். முடிவு ஜெபத்திற்கு பின்னதாக ஓகே ஓகே சார், ஓகே ரைட். முடிவு ஜெபம் அன்பு சகோதரி ஹேமாருல் ஜான் அவர்கள். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆவியான தேவனே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே உம்முடைய சமூகத்திற்கு நேராக நாங்கள் ஆண்டவரே ஒருமனப்பட்டவர்களாய் கூடி வர நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உங்க நாமத்தை உயர்த்த தேவரே நீர் கொடுத்த இந்த தருணத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு விசையாய் ஆண்டவரே இந்த நாள்ல தொடக்கம் முதல் இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுத்திக் கொண்டீங்களே தகப்பனே. ஆண்டவரே அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். ஆவியான தேவன் தாமே ஆண்டவரே இந்த நாள்ல எங்களுக்கு கொடுத்த நல்ல செய்திக்காய் நன்றி செலுத்துகிறோம். செய்தியை கொடுத்த தாசனுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய நாமம் உயர்த்தப்படும்படியாக ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகும்படியாக ஆண்டவரே நீங்க தரிசனத்தை கொடுத்து ஆண்டவரே உம்முடைய மகன் மூலமாய் ஒருமுகப்படுத்தி ஆண்டவரே இந்த ஊழியத்தை நடத்தி வருகிறீங்க. அந்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியத்தை தவிர உம்முடைய மகன் செய்கிற அநேக ஊழியங்கள் உண்டு ஆண்டவரே. பைபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஊழியங்கள்
ஊழியங்கள் ஆண்டவரே, சபை ஊழியங்கள் ஆண்டவரே, JTK TV ஊழியங்கள் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் கவுன்சிலிங் ஊழியங்கள் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆவியான தேவன் தாமே ஆண்டவரே, உம்முடைய மகனை பலப்படுத்தி இம்மட்டுமாய் நடத்தி வருகிற கிருபையை நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் உம்முடைய பலத்தினால் இடைக்கட்டுவீராக ஆண்டவரே. விசேஷமாக சிஸ்டருக்கும் பிரதருக்கும் வேண்டிய கிருபைகள் இன்னும் அதிகமாய் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஆண்டு தகப்பனே ஆண்டவரே, ஆழத்திற்கு உள்ளாக நாங்கள் அழைத்து செல்லப்படும்படியாக ஆழமான தரிசனங்களை கொடுத்து தகப்பனே வழி நடத்த நீர் கிருபை தருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாள்ல பங்கு பெற்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த தேவன் அவருடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. மாதத்தின் தொடக்கத்தை அறிந்த நாங்கள் ஆண்டவரே, இந்த மாதத்தின் முடிவை தெரிந்த இயேசு கிறிஸ்துவின் கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த ஊழியம் தடையின்றி நடக்கவும் ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செல்வமும் செழிப்பும் ஆண்டவரே ஒரு நாளும் குறைவு இல்லாதபடிக்கு இந்த மாதத்துல காணப்பட என் தேவன் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். வீண் செலவுகளுக்கு விலக்கி காக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையின் கரம் ஆண்டவரே, குடும்பங்கள்ல ரட்சிப்பைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ரட்சிப்பை கட்டளையிடுவீராக ஆண்டவரை. சுகத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சுகத்தை கட்டளையிடுவீராக. தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவைகள் சந்திக்கப்பட்டு நிறைவு உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம். மாத்திரமல்லாதபடிக்கு திருமண காரியங்களுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஏற்ற வேளையில ஏற்ற துணையை கொடுத்து வாழ்க்கையை கட்டும்படியாக, குழந்தை பேருக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இது எங்கள் கர்த்தராலே ஆயிற்று, எங்களுடைய பார்வைக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று சொல்லும்படியாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்காய் நன்றி. இந்த நாளிலும் பங்கு பெற்ற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அதற்குரிய பலனை பெற்றுக் கொள்ளும்படியாக ஒவ்வொருவருக்கும் உடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் இயேசுவின் நாமத்துல பேசுகிறோம். கர்த்தர் அற்புதம் செய்தபடியால் நன்றி. இனி வருகிற நாட்கள்ல தகப்பனே ஆண்டவரே, வர தடைப்பட்டவர்கள் வந்து பங்கு பெற்ற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள என் தேவன் கிருபை தருவதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்து என்னும் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ so much. இப்பொழுதும் கூட அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் கர்த்தருடைய ஜெபம் முடிவு ஆசீர்வாத ஜெபம் நம்ம மத்தியில இருக்கிற நம்ம அன்பு சார் அவர்கள் ஏறெடுப்பார்கள். மைக் ஆஃப் பண்ணி நாமும் கூட அந்த எல்லா ஜெபங்களையும் கூடவே இணைந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நுடார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே என்னிடத்தில் உற்பவித்து பிறந்தார். முந்திவாத காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பிரணவத்துக்கு ஏறி சர்வவல்லமை பிதாவாகிய தேவனுடைய வலதுபார்த்து வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோடு மரித்தோரை ஞானத்திற்கு திரும்ப வருவார் என்று விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். துவாக்க சபையும் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை எடுப்போம். பரமண்டல எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆனந்த அப்பத்தை எங்களுக்கு தாரும். மணியும் செய்யப்படாமல் தீமணி சேர்த்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவன் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவன் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவன் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவன் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி. இணைந்த ஒவ்வொருவருக்கும் நன்றி. சார் உங்களுக்கு நன்றி. நல்ல ஒரு செய்தி. ஜெபித்த ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி. மீண்டுமாக இதே இணையதள நேரடி ஜெபக்குழு இணையத்தில் நாம் சந்திப்போம். கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கட்டும். ஆமென்.